ஆரம்பிச்சிட்டுமா சார்? இல்லைம்மா, நல்ல நேரம் வந்து காலையில் 7 மணிக்கு தான். இல்லை சார், ஒரு தமிழ் வணக்க பாடலோடு பாடு ஆரம்பிச்சிட்டுமா சார்? நீங்கள் அனுமதி கொடுத்தால். ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, எடுங்கப்பா வீடியோவில். தம்பி, எனக்கு ஒரு இடத்துல எடுத்து வச்சிங்க, முறைச்சி பார்க்குற ஆடியன்ஸாக 30 பேர். கஸ்தூரி பாய் ஜோக்கை பின்னி எடுத்துக்கிட்டீங்க. ஒரு ஆள் இப்படியே உட்காந்தார். அந்த ஜோக்கை அதோடு அன்னைக்கோட விட்டுட்டேன். சார், ஒரு தமிழ் வணக்க பாடல். மூத்த இனமாய் முதலில் விழித்தோம், ஆண்ட இனமே எழுந்து விடு, இனி சிறகை விரித்து வானில் பரப்போம், தரணியில் தமிழனை ஆளவிடு. களம்பகம் பாடிய தமிழர் இலக்கியம் கணினியில் ஏறிய வளர்ச்சி, கலப்படமாக தமிழ் மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி. அலைபேசியில் அன்னை தமிழும் அழகாய் தெரிவது வளர்ச்சி, கைபேசி உரையாடலும் கூட தமிங்கிலமாவது இகழ்ச்சி. கல்வி மொழியில் தமிழ் இல்லை, ஆட்சி மொழியில் தமிழ் இல்லை, அலுவல் மொழியில் தமிழ் இல்லை, பல அயலார் மொழியில் நம் தொல்லை. நீதி மொழியில் தமிழ் இல்லை, வீதி மொழியில் தமிழ் இல்லை, கோவில் மொழியில் தமிழ் இல்லை, பலர் வாயில் தமிழை நுழைவதில்லை. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே தமிழே வணக்கம். நடுவர் அவர்களே, டக்குன்னு ஒரு ஆள் இருந்துச்சு. இது எந்த படத்தில் இந்த பாட்டு? இந்த போறாங்க அப்படிதான் இருக்கு நிலவரம். சாகும் போதும் விளங்கின மாதிரி தான். ஒரு பேச்சாளர் வந்து பேச விடுமான்னா இத்தனை பேர் உட்காந்துருக்க. சாகும் போதும், மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கும் போதும், இப்படி அங்க ஒரு ஆள் பேசுவாங்க. ஒரு தமிழ் வணக்கம் சார். அது இப்படியா வணக்கம்? வணக்கத்தோடு அவன் சுணக்கமாயிட்டு போல. சாகும் போதும் இப்பதானே சத்தியா ஒரு ஆள் 2 ரூபாய் சாகிச்சிருந்தா என்ன அர்த்தம்? ஐயா, தமிழ் வணக்கம் ஐயா. போதுமா? அவனை செத்த பின்னாடி வணக்கம் சொல்லி யாருக்கு அவன் திரும்ப சொல்லப்ப? சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு, உண்மையிலே அருமையான ஒரு பெருமை மிகுந்த பெரம்பலூர் மக்களை சிறப்பாக வணங்கி, 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகிவிட முடியாது, 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகிவிட முடியாது, ஆனால் 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அதுதான் புத்தகம். உண்மையிலேயே எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஒரு கவிதை படித்தேன். தயவு செய்து என்னை காதலியுங்கள், தயவு செய்து என்னை காதலியுங்கள். உங்களை யாராவது வெறுத்து ஒதுக்கும் பொழுது, உங்களை யாராவது புறம் தள்ளும் பொழுது, உங்கள் மனம் சஞ்சலம் அடையும் போது, உங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது, தயவு செய்து என்னை காதலியுங்கள். இப்படிக்கு புத்தகங்கள் அப்படின்ட்டு அருமையான ஒரு கவிதை. உண்மையிலே அருமையான பெரம்பலூர் புத்தக திருவிழா. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் லண்டன் மாநகரத்துக்கு போயிருக்கும் பொழுது, உங்களுக்காக நாங்க எங்க இடம் ஒதுக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கே நூலகம் இருக்கிறதோ அதற்கு பக்கத்துல எனக்கு இடம் கொடுங்க, அங்க தங்கி படிக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த பெரம்பலூர் புத்தக திருவிழாவுக்கு இவ்வளவு தூரம் மக்கள் கூட்டம் வந்திருக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு சார். இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன எழுதுனீங்க? உங்களை வாழ்த்து ஒரு 2 வரி கவிதை. வந்து உட்காருமா. எஸ் சார். வாழ்த்து எழுது, இன்னும் 4 வரி சேர்த்து எழுதிட்டு வா. 2 வரி சொன்ன உடனே எப்படி மக்கள், பெரம்பலூர் மக்கள் சும்மா நச்சு நச்சுன்னு கைத்தறி கொடுக்க போறாங்க பாருங்க சார். கல்லெடுத்து நச்சு வைக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கேன். பேசுங்க சார். நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? மதுரை மண்ணின் மைந்தனே, நகைச்சுவையின் கர்ணனே, ஐயோ பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னனே. நீ 5 பட்டிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அடுத்த மாசம். இப்ப வரும் பாருங்க சார் கிளாப். அழகான பெண்களுக்கு எல்லாம் அண்ணனே. இது போதும். 7ஆம் நம்பர் செருப்படுத்தி செவிலி அடிச்ச மாதிரி. சார், இன்னைக்கு எதற்காக இந்த தலைப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க தெரியுமா? புத்தக திருவிழா இல்ல சார், ஏன்னா நீங்களே ஒரு குழந்தை. ஓ, தேங்க் யூ சொன்ன பாத்தீங்களா? ஒரு கியூட்டா உட்கார்ந்திருக்க, அதனாலதான் ஒரு குழந்தைக்கு உண்டான ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறார். நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? நகைச்சுவையை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என் பெரம்பலூர் மக்களுக்காக நான் வாய் வாங்கினா அத என் தாய் கோவமா, என் தாய் கோவம் தான். அப்ப என்ன தெப்ப கோவமா? நகைச்சுவை தமிழ் மக்களுக்கு பிடித்த மாதிரி சொல்வதில் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரம்பலூர் மக்களோடு
நான் பேசுகிற பொழுது பெரிய ஆனந்தமும் மகிழ்ச்சியும். நீ வாட்டுக்கு ஏதாவது சொல்லிடுற, நான் திடீர்னு வாய்ஸ் எடுக்கிற நான் படுற வாடு எனக்கு தான் தெரியும். நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சவாலே சிவாஜி கணேசன். என்னப்பா சொல்றீங்க? என்னையா சொல்றியா? பெரம்பலூர் வந்தோடனே என்ன பேச போறோம், எப்படி பேச போறோம், பதட்டமா இருக்குப்பா. நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வரும்போது உள்ள வந்து என்ன சிபுரி எது சிபுரி எனக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஆனா பேசும்போது தெரியுது எல்லாரும் எப்படி கை தட்டுவாங்க நினைக்கும் போது. நகைச்சுவையை கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேல போயிருக்கிறாங்க. 100 நாடுகள் போய் சென்றது உலக நாயகன் கமலஹாசன். அவ்வளவுதான்மா, அடுத்து வா. இருக்குன்னு நினைச்சேன் சொன்னாரு. நகைச்சுவையை நவரசமாக சொல்வது நவரச நாயகன் கார்த்திக். ஏய் எனக்கு ஒன்றும் புரியல, வந்து ஒன்று எல்லாரையும் பாட்டு என்ன போதுமா போதுமா, என்ன எல்லா வாய்ஸும் பேசு, நீ இன்வாய்ஸ் ஒன்று தான் பேச. மொத்தத்துல நகைச்சுவையை நகைச்சுவையாக சொல்ல வேண்டும் என்றால் அது மதுரை முத்து சார் அழகா மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு அரங்கு நிறைந்த கைத்தறல் அவருக்கு கொடுத்துடலாம். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா எத்தனையோ ஸ்டாண்டப் காமெடி இருந்தாலும் கிட்டத்தட்ட பழனியை நான் சொன்ன மாதிரி ஒரு 100 நாடுகளுக்கு மேல போயிருக்கிறாருங்க. உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடு எதுன்னு கேட்டா பிரான்ஸ், காடுகளே இல்லாத நாடு கத்தார், பாம்புகளே இல்லாத நாடு ஹவாய் தீவு, ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கென தாய்மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து, காகங்களே இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு நம் இந்திய நாடு என்று சொன்னால் அந்த அன்பை விதைக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? குடும்பம் என்று சொல்லக்கூடிய கோவில்ங்க, பெற்றோர்கள் தான். இப்போ ஒரு நாடு போனேன், அந்த கமகமன்னு மணத்துச்சுங்க. செட்டி நாடு ஹோட்டல் சொல்ல சிரம்ன்றான் மிளகுன்றான். சார் உண்மையிலேயே இந்த புத்தக திருவிழாவுக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு சார். சொல்லுங்க. உண்மையிலே ஏன் உங்களை நகைச்சுவை மன்னர் உங்களை கூப்பிட்டுருக்காங்க? ஏன் கூப்பிட்டுருக்காங்க? எத்தனையோ புத்தகங்கள் ஏதாவது பேசி அடுத்த வருஷம் கூப்பிட விடாம செஞ்சுட்டு போயிடாமா? நீ வாட்டுக்கு பெருமையா சொல்றேன், அருமையா சொல்றேன்னு. சார் எத்தனையோ புத்தகங்கள் இருக்குங்க. ஆனா எல்லாரும் வாழ்வியல நம்ம பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் என்ன தெரியுமா? என்ன? வாழ்க்கையில நம்ம படித்தாலும் புரியாத புத்தகம் பெண், வாழ்க்கையில படித்தாலும் புரியாத புத்தகம் பெண், படிக்க தவறிய புத்தகம் அப்பா, படிக்க விரும்புகிற புத்தகம் அம்மா, படித்ததும் பிடித்து போகக்கூடிய ஒரு புத்தகம் குழந்தை, வாழ்க்கையில நம்ம தொலைக்க கூடாத ஒரே ஒரு புத்தகம் சிரிப்பு என்று சொன்னால் அதனால்தான் சிரிப்பு மருத்துவரை கூப்பிட்டுருக்கிறீங்க. எனக்கு பாருங்க 2 புத்தகம் கொடுத்துருக்காங்க. அப்படியா சார்? ஏன் எனக்கு ஒரு 2 புக்கு கொடுத்தாங்கன்னா என்ன எது 2 புக்கு நினைச்சிட்டாங்களா என்னமோ தெரியல. பரவாயில்ல, அது மதுரை இருந்தானே. எங்க தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா. செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கழுநீர், செங்கோடு வேரிப்பூ, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாம்பூ, பெருமூங்கிற்பூ, கூவிளம்பூ, கூவிரப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாலைப்பூ, வெண்காக்கணப்பூ, பெஞ்சாக்கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ, சிறுமூங்கிற்பூ, சிறுபூளைப்பூ, சூரைப்பூ, குன்றிப்பூ, முருகலைப்பூ, மருதப்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரல்பூ, வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தலவல்பூ, ஞாழல்பூ, மவ்வல்பூ, கொகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, கரபுன்னைப்பூ, காஞ்சிப்பூ, பாங்கற்பூ, ஈங்கற்பூ, மரவம்பூ, தனக்கம்பூ, தாளம்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, சிறு மாரோடம், இளவம்பூ, கொன்றைப்பூ, அரும்பு, ஆத்திப்பூ, அசோகப்பூ, பகன்றைப்பூ, பலாசப்பூ, பிச்சிப்பூ, வஞ்சிப்பூ, தோன்றிப்பூ, கருணொச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, நரவம்பூ, புன்னாகம்பூ, பாரம்பு, பீரம்பு, குறுக்கத்திப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, புன்னைப்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, நள்ளிருள் நாரி, குருந்தம்பூ, வேங்கைப்பூ, எருக்கம்பூ என்று தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்கிறது. பாத்தீங்களா சார்? ஆமா சார். இப்ப கை தட்டுறீங்களே 100 பூ கரெக்டா சொன்னாங்களா இல்ல 36ல? ஆக 100 பூக்கள் இருக்கிறது. 100 பூ உண்மையிலே வந்துருச்சு. அந்த 100 வகையான பூக்களோடு சேர்த்து சிரிப்பு என்ற பூக்களும் உங்களுக்கு மாலையாக தொடுத்து வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நகைச்சுவையோடு ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம்ங்க. மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா? சார் எக்ஸ்கியூஸ், செல்ஃபி எடுத்து முடிச்சாச்சம்மா, ஆசிரியர் வேலை கரெக்டாக முடிஞ்சிருச்சு. வந்த உடனே நிறைய விஷயங்கள் சாதனா அவர்கள் சொன்னாப்ல. ஸ்பெஷல் கிளாஸ், நாங்கள் பிடி கிளாஸை கடன் வாங்கி நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறோம். நாங்கள் ஆசிரியர் குத்தம் சொல்லவே இல்லைங்க. நாங்கள் உண்மையிலே ஆசிரியர் பணியை அறப்பணி நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் பிடி கிளாஸை கடன் வாங்கி ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெஷல் யார் தெரியுமா? அவங்களுடைய அப்பா அம்மா தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெஷல்ங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா?
என்னங்க அப்புறம் வந்து நின்று என்னமோ சொல்லுத எத்தனை கம்பு எடுத்து நடுவரே இந்த பிள்ளை அடிக்குதுங்க. நடுவர் அவர்கள் நீங்க இறங்கி வந்தா உங்களை கம்பு எடுத்து அடிக்கலாமா? சத்தியமா அடுத்த பட்டிமன்றத்துக்கு இந்த பிள்ளையை கூப்பிடாதீங்க சார். என்ன சார் நாங்க அவ்வளவு டீசெண்டா எங்க அபு மிஸ்டர் அபு எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க சார். இல்ல மேடம், எதையுமே நம்ம குபீர்னு யாரும் தீர்மானிக்க முடியாது. அன்னைக்கு ஒருத்தர் சுடுகாட்டில் மேடம். சரி சார். 3 மணி நேரமா அப்படி உட்காந்துருக்கேன் சார். வா பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா இந்நேரம் வந்து இங்கே உட்காந்துருக்க, அது சுடுகாட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படி என்னடா? சும்மா இல்லை சார், சாதாரண இடம் இல்லை. சுடுகாடுறா எது? சும்மா நினச்சிங்களா? அவவே இங்கே வர சாகுறாங்க. இந்த இடத்துல இந்த சுடுகாடு ஜோக்கு அவசியமா சார்? நானா ஒரு நம்பிக்கை ரொம்ப நேரம் வாய் நம்மகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு 3 நிகழ்ச்சியில் சொல்லான்னு பார்த்தேன். ஒன்று கல்யாண வீடு, அங்கே போய் சொல்ல முடியாது. இன்னைக்கு தண்டா போட்டான்னு போட்டேன், அது மொத்தமா போயிடுச்சு. உங்களை அந்த பிள்ளை கம்பு எடுத்து அடிக்கிறதுக்கு நான் வெந்து போய் பேசிட்டு இருக்கிறேன். வந்து நின்னுட்டு கம்பு எடுத்து யாருனாலும் அடிக்கலாம். எங்க வீட்டுல அம்மா நம்ம அடிக்கிறதே இல்லையா? அம்மா குழந்தைகளை அடிக்கிறதே இல்லையா? நான் எங்க அப்பா கிட்ட பெரிய பிள்ளையா தாண்டி அடி வாங்கியிருக்கேங்க. சத்தியமாக அந்த மேடையில் சொல்கிறேன். இன்னைக்கு என் பிள்ளைய நான் கம்பால அடிக்கத்தான் செய்யறேன். ஆனா எத்தனை முறை அடித்தாலும் அம்மா தான் அடிக்கிறாங்கன்னு தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அந்த குழந்தை ஓடி வருது. அம்மா கிட்ட தான் அந்த குழந்தை ஓடி வரும்னா அதுதான் அம்மாவின் அன்புங்க. வீட்டுக்குள்ள அது ஒரு ஆள் தானே இருக்கு. உங்களை தான் நான் நடுவர் தான் சார் கூட்டிட்டு வரணும் சத்தியமா. ஆனா உண்மையிலேயேங்க இத்தனை அப்பாக்கள் இருக்கிறாங்க. என் பொண்டாட்டி டார்ச்சர் சொல்லக்கூடிய ஆண்கள்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். சும்மா நம்பி கை தூக்குங்க சார். ஏன்னா இப்ப வீடியோ எடுக்கட்டி எல்லாரும் தூக்கிருப்பாங்க. நேத்து போய் கையை தூக்குறதான் போனே நீங்க. அத்தனை பேர் பேசாம நீ மட்டும் தூக்குற. இந்த என்ன சுண்ட காய வச்சிருக்கீரு அப்படி இல்ல. இதே மனைவி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு வேணும்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். திருமணமான ஆண்கள். என்ன சார் 2 கை தூக்குறாரு? ஆமா மேற்படி அவரு. பரவாயில்ல, ஒரு 2-3 நபர்கள் மட்டும்தான் தூக்குகிறீங்க. ஆனா நான் இந்த இடத்துல ஒண்ணு பதிவிடுறேன். எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம். எப்படி? எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள் தான் இளவரசி அப்படின்னு சொன்னா இல்லன்னு மறுக்க முடியுமாங்க? என்னங்க எங்க பசங்க அப்படி நிக்கிறாங்க. அப்பம் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், தருதலையா இருக்கிறான். நான் சொல்றேங்க, இளம் தலைமுறை மாணவர்கள் அப்பன் பேச்ச கேட்க மாட்டாங்கன்னா, ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சும் கேட்க மாட்டான். அதுதான் இளம் தலைமுறை மாணவர்கள். ஆசிரியர்கள் 5 பேர் உட்கார்ந்து கை தட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொன்னீங்க, உண்மையில அந்த பெண் ஆசிரியர்களை நான் தலை வணங்குகிறேன். ஏன் தெரியுமா? ஒரு ஆண் ஆசிரியர் நினைச்சோம்னா சட்டையை போட்டு கிளம்பி வெளியே வந்துடலாம். ஆனா ஒரு பெண் ஆசிரியர் வீட்டில் அத்தனை ஒரு வீட்டு மிகப்பெரிய நிர்வாகத்தை சமாளித்து காலையில எந்திரிச்சு ஜில்லுன்னு குளியல், ஹாட்டா காஃபி, காரசர் சைட்ஸோட கூட்டு பொரியல், குழம்பு, ரசம்னு அடுப்படி கிளீன் பண்ணி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குனிஞ்சு நிமிந்தா அப்பாடான் இருக்கும். டெலிபோன் காலு, இபி பில்லு இன்னும் இருக்கு. இது போல லிஸ்ட். இதுக்கு நடுவில் ஏதுங்க ரெஸ்ட்? என்ன ரெஸ்டே இல்லாம உழைக்கக்கூடிய ஒரே வர்க்கம் சத்தியமாக என்னுடைய பெண் ஆசிரியர்கள் மட்டும்தான். அப்ப அந்த ஆசிரியர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவா இருந்துகிட்டு வெளியில வர்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா சார்? அந்த பிள்ளை வந்து சொல்லுது, அடிச்சுட்டு என்னது மிஸ் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். குழந்தை அழுதுச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்றோம்னா, டே ஒழுங்கா சாப்பிடு, மிஸ் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். அப்ப மிஸ் என்ன சொல்றாங்க, நீ நல்லா படிக்காட்டி உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்றமா இல்லையா? பேரண்ட்ஸ் மீட்டிங் தானங்க வைக்கிறீங்க, டீச்சர்ஸ் மீட்டிங் நான் வைக்கிறீங்க. மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் பேரண்ட்ஸ் மீட்டிங் தானங்க வைக்கிறீங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் போன பெற்றோர்கள் எல்லாம் கைத்தட்டல் கொடுக்கலாம் அந்த பாயிண்ட்க்கு. பாருங்க, ஏன்னா வாத்தியாரே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் இன்னைக்கு. ஆமா சார், அவரும் சும்மா நடத்தணும், இயல்பா நடத்தணும். அவர் ரொம்ப ஆழமா நடத்தணும்னு குரங்கிலிருந்து தான் தம்பிகளா கவனிங்க, குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்பதை நீ நம்புகிறாயா? சொல்பா குமரேசன். எந்திரிச்சான். இது வரைக்கும் நம்பல சார், உங்களை பார்த்து மிகவும் மன்னிக்கவும் சில நகைச்சுவை அப்படி ஆயிருக்கு சார். என் வீட்டில் நடந்த சம்பவத்தை கேளுங்க சார். நீங்க எங்க அப்பா பத்திலாம் நிறைய அறிமுகப்படுத்தினீங்க சார். ஆனா கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும் சார். நேத்து காலையில நடந்த சம்பவம் சார். என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவை போலீஸ் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லமா? 3300 ரூபாய்க்கு 3300? ஆமா, சிஎஸ்டி பிடிச்ச போக 3100 தான் உனக்கு. பாவிகளா நடுவர்களே, நேத்து காலையில எங்க அப்பாவை போலீஸ் நாளை காலையில வந்துட போதுமா? டக்குன்னு சொல்லு சார். நேத்து காலையில நடந்த சம்பவம் சார். எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஏன்? நல்ல அவர் எளிமையானவர், அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க? வீட்டில் ஏதோ மயில் வளர்க்க கூடாதாமே. ஆமா, தேசிய பறவை இல்ல அது. நான் தான் சார்.
அடுத்து இன்னொரு ஆளையும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரு சார்? கோவப்பட்டு வேறு பழனியாவே அவர் போட்டு சொல்லி வரப்போ. உண்மையிலே நான் சொல்றதுக்கு இதுல உண்மையான விஷயம் இருக்கு. சொல்லுங்க சார். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்கப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. உங்கப்பாவையா? ஆமா. ஏன்? புலி வளர்த்தா அப்புறம் சும்மா விடுவாங்களா? புலிக்கு மட்டும் இந்த மனுஷன் பாஞ்சு பாஞ்சு கைத்தல கொடுக்குறாரு. தென ரசம் சாப்பிடுறாருல சார். அந்த புலி வேற சார். பெண்களுடைய சமையலெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க சார். உண்மையிலேயே பெண்கள் நாங்க நினைச்ச சிகரத்தை கூட தொட முடியும் சார். உண்மையிலேயே அவங்க சொன்னா பாத்தீங்களா? ஆமா சார். பெண் வந்து எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு 58 வயசுல. பெண்களுக்கு மட்டும் ரிட்டையர்மெண்டே கிடையாது. தன்னுடைய சமையலுக்கு வாழ்த்தல். தேங்க்யூ சார். திடீர்னு 16 பேர் இறங்கி வருவான். ஒருத்தன் ஹாட்டாக டீ போட்டுவான், ஒருத்தன் ஸ்ட்ராங்காக போடு, ஒருத்தன் லைட்டாக போடு, ஒருத்தன் சீனி இல்லாமல் போடு, ஒருத்தன் கிளாஸ் இல்லாமல் டீ போடுவான். அது மதுரை முத்து இவர் தான். அப்போ பாருங்க, அவங்க உண்மையிலேயே என்ன சொன்னீங்க? என்னங்க சார்? சிகரத்தை தொட முடியும். பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொடும். ஒட்டுமொத்த ஆண்கள் கைதட்டுங்க. ஆமா, தட்டுங்க தட்டுங்க. ஏன்னா பாருங்க, போன மாதம் ஒரு படுகிரணத்து பெண் விமான ஓட்டியாக வந்திருக்காங்க சின்ன வயசுலேயே. திருச்சி விமானத்தை இறக்குனது யாரு? ஒரு பெண். 2 மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னாடி. நாங்கள் மதுரை டு சென்னை போன விமானத்தில் ஒரு பெண் விமானி ரேச மிஸ்ட் வருது இருக்கு. தேவையில்லாத வேலை. தேவையில்லாதான். எல்லா ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்கள் நினைச்சா சிகரத்தையும் தொட முடியும். ஆமா சார். சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு சார். இருமா, நான் சில நகைச்சுவையில் போய் வருவேன்ல. ஆனா ஒட்டுமொத்த ஆண்கள் நாங்க நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால் தொட முடியாது. அப்படி இருக்கா இல்லையா சார்? பெரம்பலூர்ல ரசத்தால இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? என்ன காரணம்னா, சாப்பாடை சாப்பிட்டோன்னு ஆண்களுக்கு என்ன செய்யணும்? என்ன? அந்த சாப்பாடு அப்படியே நெஞ்சு மொழியா நிக்கணும். அன்னைக்கு ஒரு சாப்பிட்டேன், நெஞ்சே நின்றுச்சு. சாப்பிட்டான் ரத்தத்தை கக்கி நம்மளும் சொல்லுவாங்க சார். தானே சாப்பிட்டான். நான் நல்லா சமைப்பேன் சார். பாவம். உண்மையிலே என்னுடைய குழந்தைகள் என்னுடைய கணவர்லாம் கொடுத்து வைத்தவங்க. அப்படி சாப்பாடு அப்படி இருக்கும் சார். உண்மையிலேயே பொங்கலுக்குலாம் போன வாரம் பொங்கலுக்கு நான் ஊர்ல இல்ல. இப்ப பொங்கல் முடிஞ்சுல. எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், எங்க பொங்கலுக்கு நான் ஊருக்கு நான் போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், சாப்பாடு கிடைக்கிறது. சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம் அப்படி சார். உண்மையில இங்க உள்ள ஆண்களுக்குலாம் ஒரே ஒரு டிப்ஸ் நான் சொல்லிட்டு போறேன். பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்ட உடனே பொண்டாட்டியை வந்து சமாதானம் பண்ற புருஷனை விட எந்த மனிதன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் பிழைக்க தெரிஞ்சவன். அவன் சமைச்சாத்தான் அவன் வாழ முடியும். அன்னைக்கெல்லாம் அந்த அம்மா பரிமாறுது, கூப்பிடுறான், லட்சுமி. என்னங்க இப்பதான் லட்சுமி வந்திருக்குதுப்பா. உன்னைய கல்யாணம் 40 வருஷம். ஆமாங்க. ஐயோ, இன்னைக்கு தாம்மா உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியும். என்னங்க சொல்றீங்க? முன்னெல்லாம் கருப்பு முடியாக கிடக்கும், இப்போ வெள்ளை முடியாக கிடக்கும். மினிமம் மாற்றம் அவ்வளோதான் சார். நாங்க அப்படி வலது கால் எடுத்து வச்சு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு சார். உண்மை. ஒரு பெண். ஆமா. நீங்க வந்தோன்னு அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு ஆண்களுக்கு? நீங்க வந்த பிறகு கொலஸ்ட்ரால் வந்துச்சு, அல்சர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, 1/2 மணி நேரத்தை ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அல்டிமேட் ஆகி. சார், பெண் என்பவள் யார் தெரியுமா? இந்த புத்தகம் வேறு. பெண் என்பவள் கோடி பக்கங்கள் கொண்ட புத்தகம். ஆனால் சிலர் அட்டையை மட்டும் புரட்டி பார்த்து விட்டு அப்படியே வைத்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த பெண்மையை உணர்ந்து பாருங்க. நீங்க சொன்னீங்கம்மா, ஒரு மாணவன் படிக்கிறதுக்கு வகுப்பறை சிறந்தது. ஆனா வகுப்பறையில் அந்த மாணவன் படிக்கணும்னா முதல்ல கருவறையில் அந்த குழந்தையை வளர்க்கணும்லாங்க. 10 மாதம் ஒரு குழந்தையை வளர்க்கறது சாதாரண விஷயமாங்க. 1வது மாதத்தில் வாந்தியும், 2வது மாதத்தில் மயக்கமும், 3வது மாதத்தில் மகிழ்ச்சியும், 4வது மாதத்தில் தலைவலியும், 5வது மாதத்தில் வயிற்று வலியும், 6வது மாதத்தில் இடுப்பு வலியும், 7வது மாதத்தில் வளையல் ஒளியும், 8வது மாதத்தில் சோர்வும், 9வது மாதத்தில் பயமும், 10வது மாதத்தில் மறுபிறவியுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒவ்வொரு பெண்ணும் அந்த கடவுளுக்கு சமம்ங்க. அதுதான் அம்மா. எங்க கஷ்டப்பட்டு அந்த மாணவன் படிக்கணும், தான் பிள்ளை படிக்கணுங்கிறதுக்காக இந்த அம்மா அந்த பிள்ளை 5 மணிக்கு படிக்கணும்னா அந்த அம்மா 4:30 எஞ்சி போட்டு டீ போட்டு கொடுக்கக்கூடிய எத்தனை அம்மாக்கள் தன்னுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள்ங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மாணவர்கள் இருக்கிறாங்க. இங்கிருந்து அம்மா கேட்குறாங்க, ஏன்டா நீ தீபாவளிக்கு ஊருக்கு வரல? தீபாவளிக்கு ஏன்டா தங்க நீ ஊருக்கு வரல? அம்மா லீவு கிடைக்கலம்மா. லீவு கிடைக்கல, அது அம்மா வரல. அந்த அம்மா மனம் தளரவில்லை. என்ன சொன்னா தெரியுமா? பரவாயில்லடா, நீ என்னைக்கு வர்றியோ அப்பதான்டா எனக்கு தீபாவளி என்று சொன்னால. அதுதாங்க அம்மா. ஒரு ஏழை மாணவி கண்ணீரோடு பாடல் எழுதுகிறாருங்க. பணக்கார மாணவிலாம் கிடையாது, ஏழை மாணவி தன்னுடைய ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு குழந்தை அம்மாவுக்கு கடிதம் எழுது. நிறைய நாட்டுப்புற பாடல அதை கேட்டிருப்பீங்க.
அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன். யாரும் இல்லை நமக்கு நீயும் எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளிக்கூடம் போகணும்னு பாத்திரத்தை வித்தீங்களே, பள்ளிக்கூடம் போகணும்னு பாத்திரத்தை வித்தீங்களே, இப்ப எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. அம்மா எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா? அம்மா பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா? புத்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினமும் அடிக்கிறாரு. புத்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினமும் அடிக்கிறாரு. வாங்கி கொடுத்த பேனாவும் உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கீழாண்ட செவுத்தோரோ மறந்தும் போகாதம்மா, கீழாண்ட செவுத்தோரோ மறந்தும் போகாதம்மா, அங்க கருணாகோ வெடிப்புள்ளதா இருக்குது. மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேக்கத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிரும். அம்மா மேக்கத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிரும். பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க, பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க. நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா. அம்மா நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. அம்மா தான் 10 பாத்திரம் தேய்த்தாலும் தான் பிள்ளை கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நினைப்பவள் தாங்க அம்மா. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அப்பாவின் அருமையும் உப்பின் பெருமையும் அது இல்லாதப்பதான் தெரியும் என்று சொல்வாங்க. 5 வயது பெண் குழந்தை கூட்டிட்டு ஒரு அப்பா பாலத்தை கடக்கிறாரு. அப்பா சொல்றாரு, பாப்பா நீ பாலத்தை கடக்க போற, நீ கையை பிடிச்சுக்கோ பாப்பா. உடனே அந்த குழந்தை சொல்லுது, அப்பா நீ என் கையை பிடிச்சுக்கோப்பா, நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கு என்ன பாப்பா வித்தியாசம் இருக்குது? 5 வயது பெண் குழந்தை சொல்லிச்சு நண்பர்களே, அப்பா நான் உன் கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையும் அந்த கையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நீ என் கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையும் என் கையை விட மாட்டேன், அதுதான் என் அப்பா அப்படின்னு 5 வயது பெண் குழந்தை சொல்லிச்சுனா. ஆடி கார்ல போறது சந்தோஷமாங்க, ஆடி கார்ல போறது சந்தோஷம் இல்ல, அப்பாவோட சைக்கிள்ல முன் கம்பில உட்கார்ந்து போகிறதா மிகப்பெரிய சந்தோஷம் என்று சொன்னார். எவ்வளவுதான் நீங்க ஆசிரியர் 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 என்று சொன்னாலும் அடித்தளமாக இருப்பது பெற்றோர்களே. அதனால்தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை என்று சொன்னார். இன்னைக்கு நான் அன்ன பாரதியின் பேர் வச்சிருக்கேன்னா என்னுடைய அம்மா பாரதியார் மேல் பற்றின் காரணமாக தான் எனக்கு அன்ன பாரதினே பேர் வச்சாங்க. சின்ன பிள்ளைல இந்த ஒரு பாப்பா திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி அழகா எத்தனை திருக்குறள் ஒப்புச்சிங்க. 1309 திருக்குறளையும் நான் மேடையில இதே வயசுல நான் பரிசு வாங்கினேன். அதற்கு காரணம் என் அம்மா எனக்கு கொடுத்த ஊக்கம். என்ன அப்பாவை பத்தி சொன்னீங்க, என்ன அப்பா அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறேன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய பெற்றோரே. பெற்றோரே, தாய் தந்தையை மதிப்போம். செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட, செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட உங்களை பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க, நாடு நலம் பெறும். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, ஒரு புயல் காற்று வீசி 2 முருங்கை மரம் ஒடிஞ்சு விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு சம்பவம். பாட்டு பைட்டு படத்தில் இருக்க மாதிரி எல்லாமே சொல்லி 100 பூவை சொல்லி ஒரு 100 பேரை விரட்டி விட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் சொல்கிறேன். நம்ம எங்கள் ஊரில் என்ன பேசுனா நல்லா பேசுனா 100 பூ சொன்னால் கூட பூ இவ்வளோதானான்ட்டு போவேன். காரணம் கைப்பேரை சொல்கிறார்ல, உன் நண்பன் நீ போடும் குரட்டை கூட இசை என்பான், உன் எதிரி உன் இசையை கூட குரட்டை என்பான். பார்த்தீங்களா சொல்கிற அது மாதிரி அவங்க நீங்களாம் பாருங்கள், நாங்கள் யார் எதுவுமே தெரியாது, ஆனாலும் எங்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி இந்த பணியிலையும் உட்காந்து உங்கள் பணியெல்லாம் விட்டுட்டு, அதான் முக்கியம். பிரிவு நகைச்சுவை சில நேரம் ரொம்ப அழகாக நிறைவு செஞ்சுருக்காங்க. ஆக 2 அணியிலும் 2 பேர்.
உங்களுடைய ஆதரவு அடுத்தும் தேவை. இன்னும் ஒரு 2 பேர், அதுக்கடுத்து நான் ஒரு 7 நிமிஷம் தேவைப்பட்டா, இல்லாட்டி அது 3 நிமிஷமாக கூட சுருங்கும், இல்லாட்டி என் பேரை மட்டும் சொல்லிட்டு கூட வணக்கம்னு முடிப்பேன். அதனால் நான் மித்த ஆளுங்க மாதிரி தொந்தரவு மாட்டேன், ரொம்ப நேரம் போக மாட்டேன். அதனால் ரொம்ப அழகான சுவைஞர்கள். அதனால தான் ஒரு புத்தக திருவிழாவை ரொம்ப நேர்த்தியாக வடிவமைச்சு இங்கே பேசினவங்களும் ரொம்ப அழகழகாக அவங்களுக்கு சேகரித்து வந்த தகவல்களை அடுக்காக கதம்பமாக கோர்த்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பிரமாமல் ரசிக்கிறீங்க. இப்போ இந்த அணியை நிறைவு செய்ய எப்படி அன்ன பாரதியோ அதேக்கே பதில் சொல்ல அன்னலட்சுமியே வராங்க. முதல்ல நான் பாதி பேருக்கு தெரியுதுனானே தெரியல. ஆமாம், இங்கே கீழே உட்காந்துக்கலாம் தெரியுதா? தெரியாமல் இருக்கால தான் சந்தோஷமா இருக்காரு. அதெல்லாம் இல்லை சார், நீங்களும் நானும் ஒரே நம்ம உயரத்தில், அதனால கொஞ்சம் பயமா இருந்து, வேற ஒன்றும் இல்லை சார். நடுவர் எவ்வளவு அவமானங்களை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு பாருங்க. சும்மா நீங்கள் நடுவர் தானே லீஸ் நினைக்கிறீங்க, வர்றாள் ஒரு அந்தம்மா பள்ளத்தில் விழுகிறானா, கம்பெடுத்து அடிக்குதான். சார் நம்ம 2 பேரும் உயரமா இல்லாட்டி கூட பட்டிமன்றத்தில் மிக சிறந்த உயரத்தில் இருக்கோம் சார், அதை சொல்ல வந்தேன் சார். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, மணி 10 மணியையும் தாண்டி கூட அத்தனை சீரியல்களையும் தொடர்ந்து இந்த பட்டிமன்றத்துக்காகவே ரசிக்க வந்திருக்கக்கூடிய அற்புதமான உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகள், இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர்களே, அன்னபாரதி உங்க கூடயே சுத்துற செவ்வாழையே உங்களை பத்தி அவ்வளவு புகழும் போது நான் உங்களை பத்தி பக்கத்து ஊர் திருச்சி உங்களை பத்தி புகழனா நீங்க திருச்சி வரும்போது நினைச்சேன் நீங்க திருச்சி இருப்பீங்க. உங்களுக்காகவே 4 வரி நான் கவிதை எழுதியிருக்கேன் சார், ஹைக்கூ கவிதை மாதிரி. அப்படியா? ஆமா சார், நீங்க கைக்கூ மாதிரி 2 அடி தான் இருக்கீங்க. சரி, சேம் டு யூ சார். நான் 2 கால். முதல் பந்தையும் கடைசி பந்தையும் விட்டுட்டு எல்லா பந்துலையும் சிக்ஸர் அடிச்சா அது லப்பர் பந்து கெத்து. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே சிக்ஸர் அடிச்சா அதுதான் எங்க நடுவர் மதுரை முத்து. ஐயோ நடுவர் அவர்களே, என்ன சேர்ந்தா ஜூஸ் சாப்பிடுறீங்களா? பாத்தீங்களா, ஜூஸ் செஞ்சு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு பால் டைல் ரெடியா இருக்கு. நடுவர் அவர்களே, வந்ததுல இருந்து 100 வகை பூவை பத்தி சொன்னுச்சு அந்த அம்மா. தலைக்கு ஒரு காசு கொடுத்து ஒரு பூ வாங்கி வச்சுட்டாங்க அந்த அம்மா. அது ஒரிஜினல் கிடையாது, பூராமே டூப்ளிகேட். நடுவர் அவர்களே, இதுல வேற எங்க அப்பா அம்மா மயில் வளர்த்தாரு, பதிலுக்கு நீங்க நான் புலியா இருக்கேன். நீங்க 2 பேரும் இவ்வளவு புலவுனா இந்த குயிலை வளர்த்த எங்க அப்பா எவ்வளவு வருத்தப்படுவார்? அன்னைக்கோட கிளம்புனவர் தான் வளர்த்து நீங்களே முட்டை போட்டு வச்சுக்கோங்க, இந்த இருக்கு கூண்டு அப்படின்னு கிளம்பிட்டார். ஆசிரியர்கள் எல்லாம் யாருமே சரியில்லை, நாங்க தான் வளர்த்தோம். இன்னைக்கு அன்னபாரதி இவ்வளவு தூரம் தொடர்வண்டி மாதிரி பேசுதுன்னா அதுக்கு காரணம் பூதத்தான் என்கின்ற ஆசிரியர். அவரே பட்டிமன்ற வாய்ப்பு கட்டிட்டு தான் இருக்காரு இந்த அம்மாட்ட. அதுதான் ஆசிரியர்கள் மாணவர்கள் நிகழ்ச்சி இருந்தா சொல்லுமா, 2700 ரூபா கொடுத்தா போதுமா? உண்மையிலே நடக்கிற சம்பவம். அவங்க ஆசிரியர், இவங்க தலைமையில பட்டிமன்றம் பேசுறாங்க. பாத்தீங்களா பாருங்க, அதுதாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து அணியில வந்து பேசுறாரு பாத்தீங்களா, அதுதான் ஆசிரியர் நடுவர் அவர்களே. நான் கேக்குறேன், வந்து பெற்றோர்கள் தான் அவ்வளவு தூரம் காப்பாத்துறாங்கன்னு சொல்றீங்களேம்மா. எக்ஸ்கியூஸ் மீ அன்னபாரதி சிரிச்சுக்கிட்டே இருக்கு பாரு என்ன மாதிரியே. ஆமா, இது ரொம்ப, அதாவது மேடையில சிரிக்கலாம் சார், அலாரம் வச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு சிரிச்சுட்டு மறுபடியும் படுக்குது சார். வீட்டுக்கார் பயந்து கட்டில விட்டு கீழே வந்து ஏமா அப்படி. என்னைக்காவது ஒரு நாள் பட்டிமன்றம் பேசாம இருக்கணும்ல, திடீர்னு 1 மணிக்காவது அன்பார்ந்த புருஷன் அவர்களே இன்றைய தலைப்பு, ஐயோ கொல்றாளே. சத்தியமா சொல்றேன் சார், இன்னைக்கு நான் பட்டிமன்றம் பேச வந்ததை விட ஒரு ரசிகரா இருந்திருந்தா இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் சார். உண்மையிலேயே நடுவர் அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தறி கொடுத்து பாராட்டுங்க. இன்னும் நீடோழி ஒரு 1000 ஆண்டுகள் கூட வாழணும் சார். நிஜமா சொல்றேன் சார். நீங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு மத்தியில இன்னைக்கு நாங்க ஏன் ஆசிரியர்கள் பேச வந்து தெரியுங்களா? ஆசிரியர்கள் வந்து எப்பொழுதுமே சுயநலம் இல்லாதவர்கள்ங்கிறத அபு சார் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு பேராசிரியர், மாலத்தீவுல படிச்சுக்கிட்டே போய் ஆசிரியரா வேலை பார்த்தவரு. நீங்க முதல்ல ஆசிரியரை குறைச்சிடக்கூடாது. ஏன் தெரியுங்களா? பெற்றோர்களே நாங்க இவ்வளவு கெத்தா வாழ்றோம்னு சொல்றீங்களேம்மா, வீட்டுல ஒத்த புள்ளைய தூங்க வைக்கிற உங்களுக்கே இவ்வளவு கெத்து இருக்குன்னா, பள்ளிக்கூடத்துல 50 பிள்ளைல தூங்க வைக்கிற எங்களுக்கு எவ்வளவு கெத்து இருக்கணும்? எல்கேஜி குழந்தைங்களை சொன்னேன். நீங்க அணிக்கு வாதிட வந்திருக்கீங்களா, அந்த அணியை அவமானப்படுத்த வந்திருக்கீங்களா? எல்கேஜி குழந்தைகளை 12 மணிக்கு மேல தூங்க வைக்கணும். ஆமா, தெரியுங்களா? ஒரு மரபு இருக்கு. ஆமா நடுவர் அவர்களே, ஏன் நீங்க கஷ்டப்பட்டு தூங்க வைக்க? நீங்க நடத்தினால தூங்க தானே போகுது. நடுவர் அவர்களே, அன்னபாரதி மாதிரி ஒரு மிஸ்ஸஸா வாழ்றதை விட எல்கேஜி குழந்தைகளுக்கு மிஸ்ஸா வாழ்ந்து பாருங்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எங்களுக்கு தானே தெரியும். நடுவர் அவர்களே, ஏதோ உங்களுக்கு ஒரு மிஸ்ர்கள் வருது என்னன்னு பாருங்க. வந்தல இருந்து நான் கேக்குறேன், நீங்க மயிலை பத்தி பேசுறீங்க, குயிலை பத்தி பேசுறீங்கல்ல, 99 பூவெல்லாம் தெரியல சொல்றீங்களே நடுவர் அவர்களே, உங்களுக்கு தமிழ் செல்வி தெரியுமா? தமிழ் செல்வி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தமிழ் செல்வி தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யாரு? அதான் நீங்க சொன்னீங்கல்ல இப்ப
சார் அவங்க சேது மனைவி சார். ஓ, சேது மனைவி தமிழ் செல்வி தெரிஞ்சவங்களா கை தட்டுங்க பாப்போம். யாருக்குமே தெரியலையா? சில நேரம் அவங்க சம்சாரமே தெரியாம தர்றாரு அவர்லாம். உண்மையிலேயே சொல்றேன். சின்ன மருமகள் யாரெல்லாம் பாக்குறீங்க? அந்த அக்கா கை தூக்குது வேகமா. மற்றவங்களா பொய் சொல்றாங்க. சின்ன மருமகள்ல சேது மனைவி தமிழ் செல்விய பெத்தவங்க வளர்க்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல, நல்ல ஒரு பெரிய பணக்கார இடமா வந்து பார்த்த உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க நடுவர்களே. ஆனா இன்னைக்கு அந்த இடைத்தேர்தல்ல அந்த பொண்ணு விட்டு போன பரீட்சையை திரும்ப எழுதி 600க்கு 600 மதிப்பெண் வாங்கினதுக்கு அப்புறம் கூட முதல்ல போன் பண்ணி வாழ்த்துனது யார் தெரியுமா? அவங்க ஆசிரியருங்கிறத மறந்துட்டு நீங்க பேசக்கூடாது நடுவர்களே. உங்களுக்கு தமிழ் செல்வி தெரியாதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். சின்னம்மா, சரி சார், எனக்கு தமிழ் மட்டும் தான்மா தெரியும் நடுவர்களே. அதை வச்சு அன்னைக்கு போல போட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இந்த பெண்கள் எல்லாமே நாங்கெல்லாம் அவ்வளவு சூப்பரா சமைக்கிறோம்னு அவங்க எல்லாம் கற்பனையா பேசிட்டு போறாங்க. நானும் தனியார் பள்ளியில ஆசிரியரா வேலை பார்க்கிறேன். அனுபவம் எனக்கு தான் தெரியுங்க. உண்மையிலேயே அந்த குழந்தைங்களுக்கு நீங்க சாப்பாடு சமைச்சது நீங்க நல்ல சாப்பாடா சமைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா மிச்சம் இல்லாம அந்த டிஃபன் பாக்ஸ் வரும். உண்மையா இல்லையா? ஆனா வீட்டுக்கு சாயங்காலம் வரும்போது அதை பாதி சாப்பாடு உங்க குழந்தைங்க கொண்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க சமைக்கிற சமையல் லட்சணம் அவ்வளவுதான் தெரியுது எங்களுக்கு. இல்ல நாங்க வகை வகையா சமைச்சு போடுறது வந்து அந்த மாதிரி ரீலா விட்டுட்டு போறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீமா நடுவர், கல் தோசை சுடுங்க, தோசையே கல்லு மாதிரி சுடாங்க. அதுதான் எங்களுக்கு ஆச்சரியம். இந்த அண்ணபாரி வீட்டுக்கார் தீபாவளி அன்னைக்கு கொடுமையா தெரியுமா? இவ்வளவு ஒரு கட்டு போட்டு உட்கார்ந்தார். ரத்த ஒளி என்ன தீபாவளி அதுமா அவ செஞ்ச அதிர்ஷ்டம் ஒண்ணு தள்ளி விழுந்துச்சு தம்பி. ஐயோ 16 தையல புண்டார். குழந்தைகளுக்கு செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்து வளர்ப்பவர்கள் தான் இந்த பெற்றோர்கள். ஆனால் சொல்லையும் செயலையும் சொல்லி கொடுத்து வளர்ப்பவர்கள் தான் என்னை போன்ற ஆசிரியர் பெருமக்கள் நடுவர்களே. நீங்க எல்லாம் வெறும் 10வது 12வது உங்க குழந்தைங்க படிச்சா மட்டும்தான் அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் 4 மணிக்கு எந்திரிச்சு சமைப்பீங்க. ஆனா வருஷந்தோறும் 10வது 12வது மாணவர்களை தேர்ச்சியில நல்ல விதமா கொண்டு வரணுங்கிறதுக்காக வருஷந்தோறும் உழைக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நிச்சயமா சுயநலவாதிகள் எப்படிங்க நீங்க சொல்ல முடியும்? உண்மையா சொல்லிட்டீங்களா? கொட்டாய் உங்களுக்கே வருதுன்னா நான் சந்தியாவுக்கு என்ன சொல்லுவீங்க? அது ரகசியமா மூடி விட்டேன். நீ உலகம் ஃபுல்லா சொல்லி நீ திரும்புற நேரமா எனக்கு வரணும். கடைசியில் அது கெட்ட ஆவியா போயிடுச்சு. நான் தனியார் பள்ளியில வேலை பார்க்கறேன்னு சொல்றேன்ல, நீங்க பெத்தவங்க நீங்க எல்லாம் உங்க குழந்தைகளை வளர்த்து எடுக்கிறத விட நாங்க அவங்களை சமாளிச்சு வளர்க்கறதா மிகப்பெரிய விஷயமா நடுவர்களே. நாங்க எல்லாம் வாங்குற சம்பளத்துக்கு எல்லாம் உழைக்கிற உழைப்பே தனி நடுவர்களே. ஸ்கூல்ல உண்மையிலேயே டீச்சர்களுக்குன்னு ஒரு போராட்ட காலம் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? என்ன? அதுதான் ஆண்டு விழா. இப்ப எல்லா ஸ்கூல்லயும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் அந்த கொடுமை வேற நடக்கும். எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா சார். எங்க ஸ்கூல்ல மொத்தம் 80 டீச்சர் வேலை பாக்குறாங்க சார். நல்லா எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். எல்லாம் வேலை பாக்குறீங்க, யாரும் வேலை செய்யல. வேலை செய்யறோம் சார். வேலை பாக்குறது. இந்த ஸ்கூல்ல ஆண்டு விழாவுல இந்த குழந்தைங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நடுவர் முதற்கொண்டு அன்னபாரதி உட்பட நான் உட்பட அந்த குழந்தைக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டா ஒரு புள்ள கூட வாய மூடாதுக்கா. எல்லாம் மேட்டு விட்ட மாதிரியே வாய வச்சுக்கும். ஏன்னா லிப்ஸ்டிக் உள்ள போயிருமா. அன்னபாரதி எல்லாம் 4 தடவை லிப்ஸ்டிக் போட்டு முழுகிட்டு உட்காந்துருக்கு. லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு நான் 3 மணிக்கு ஆண்டு விழாவுக்கு மேக்கப் போட்டு விட்டேன் சார். 6 மணிக்கு தாங்க நிகழ்ச்சி தொடங்குது. அது வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் எப்பவுமே சாந்த விழா ஆரம்பிச்சாங்க. நான் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பாங்க, போய் எந்திரிச்சு இது மாதிரி போமா அப்படின்னு. அவர் ஏதோ கரகாட்டம் நினைச்சு வந்தவர். அந்த பிள்ளை எப்படியோ உட்காந்துருக்கு அப்படின்னு எந்திரிச்சு கிளம்பிட்டார். சாயங்காலம் இப்ப நமக்கு எப்படி பசிச்சு ஃபலூடாலாம் சாப்பிட்டாங்க. இப்ப உட்காந்து ஃபலூடா சாப்பிட்டாங்கல்ல. சாயங்காலம் 6 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்களே மாசக்கணக்கா உழைச்சிருப்போம். ஆடத்துறை டீச்சர் ஆடுவோம், பாடத்துறை டீச்சர் பாடுவோம், நடிக்கத்துறை டீச்சர் நடிப்போம். அவ்வளவு வித்தை டீச்சர் கத்து வச்சிருக்கணுங்க. அம்மாவுக்கு சமையல் மட்டும் தெரிஞ்சா போது நடுவர்களே. 3 மணிக்கு நான் லிப்ஸ்டிக்கை போட்டு விட்டு 6 மணிக்கு ஆண்டு விழா ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு குழந்தை வந்து கேட்டுச்சு சந்தியா மாதிரி கியூட்டா, காஃபி இருக்கா மிஸ்? காஃபி காப்பினா ஒட்டிக்குமாயா? பிஸ்கத்து இருக்கா மிஸ்? பிஸ்கத்து பிசுக்கத்து முள்ள ஒண்ணு முள்ள ஓரமா போய் உட்காருனேன். அந்த நேரம் பார்த்து அபு சார் மாதிரி ஒரு பெத்தவங்க 2 பேர் வந்தாங்க. அவங்க மனைவியையும் கூட்டிக்கிட்டு. அந்த குழந்தை பாத்துருச்சு. எதுக்குடி இப்ப கத்துற? எச்சி உள்ள முழுங்கிருமா? எங்க எங்க அப்பா வந்திருக்காங்க, போய் பார்த்து வந்துடவா? போய் பார்த்துட்டு வானே. எனக்கு என்னமோ அந்த லிப்ஸ்டிக் போட்டு நீங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு கிளியரா அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த லிப் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தொகுத்து பார்க்குறப்ப அது அன்னலட்சுமி என்ற இது கன்ஃபார்ம் தான். எங்க அம்மா அந்த கங்கை பார்த்து வருவான்னுச்சு. பார்த்து விடுவானே. உண்மையிலேயே சொல்றேன் நடுவர்களே, இந்த 100 திருக்குறளுக்கு மேல சொன்ன அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியருக்காக ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்க. அந்த கருப்பண்ண சுவாமி டான்ஸ் ஆடும் பொழுது அம்மாவா நீ அதெல்லாம் கேட்டியா டீடைலு? நடுவர்களே
இந்த கருப்பண்ணசாமி நடனம் ஆடும்போது என்ன மட்டுமே பார்த்து நாக்க கடிச்சுக்கிட்டு ஆடின அந்த மாணவனுக்கு நல்ல கைத்தட்டு கொடுங்க. நடுவர் அவர்களே, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா தப்பிச்சிருப்பேன். இதே வாத்தியார் டீச்சர் சொல்லி கொடுத்திருந்தா 5-6 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டேன், ஒரே ஸ்டெப் தான் போட்டேன். பாத்தீங்களா? நடுவர் அவர்களே, இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா கூட தப்பிச்சிருப்பேன். நான் ஒரே ஒரு இறைவனுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தேன். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும் அவன் திருப்புகழ் பாடியே கடலாடும், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். 10 நாளா பட்டிமன்றம் போறேன், பக்காவா பிராக்டிஸ் சொல்லி கொடுக்குறேன் சார். எங்க ஸ்கூல்ல ஆளினால் அன்னலட்சுமி டீச்சர் நான் தான். ஆண்டு விழாவில் நிகழ்ச்சி தொகுத்து நான் தான் வழங்கினேன். அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு தான் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினாங்க. பள்ளிக்கூடத்திலேயே நான் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினேன். வழங்கின மாதிரி தான். அனைவருக்கும் வணக்கம். எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எம் பள்ளியின் ஆண்டு விழா சார்பாக நன்றிகள், அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இதோ ஆண்டு விழா துவக்கமாக எம் பள்ளியின் மழலை செல்வங்கள் இறைவனுக்கு பாடலை பாடுவார்கள் சொல்லிட்டு நான் கெத்தா உள்ள போயிட்டேங்க. 10 பேர் இறைவனுக்கு பாட்டு. எங்க ஸ்கூல் CBSE இங்கிலீஷ் மீடியம் சார். நடுவர்களே, ஜல்லிக்கட்டு காலைக்கு ஜோடிச்சு விடுற மாதிரி மல்லிகைப்பூ இங்க ஆரம்பிச்சு அங்க முடிச்சு விட்டேங்க. 10 பேர் ஒரே மாதிரி வாய வச்சிருக்குதியா, போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இன்னமும் நாங்க பாடலாமா? நான் ஓரமா நின்று மரியாதையா பாடுங்கடி அப்படிங்கிறேன். நிகழ்ச்சி தொடக்கமே எனக்கு 7:30. அதுல ஒண்ணு அண்ணன் பாரதி மாதிரி புத்திசாலியாக மைக் டெஸ்ட் பண்ணுது. இதா மைக் டெஸ்ட் பண்ணுதுங்க. ஹலோ ஏமா மைக்க கொண்டு போறாம பூரா லிப்ஸ்டிக் கூட மைக்ல ஒட்டிருச்சு. நீ அவர் பூரா வாட்டர் வாஷ் பண்ணணும் மைக்க. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 பேஸ் வைக்க சொல்லுதுங்க. பேஸ்னா ஒட்டிக்குமாயா லிப்ஸ்டிக்? அண்ணா கொஞ்சம் ஃபேஸ் வைங்களே. ஃபேஸ் இருக்கா? ஃபேஸ் நாக்கு கீழ வந்துறாம. மறுபடியும் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுதுதான் ஒட்டிக்குமா? இப்பொழுது நாங்கள் இறைவனுக்கு ஃபாதலை ஃபாதர் போகிறோம். எனக்கு அடி வைத்த கலக்கிறது எனக்கு தாங்க தெரியும். முருகான்னு சொன்னா ஒட்டிக்குமாயா? இந்த நேரத்துல பார்த்து போட்டாடு. என் வாய் ஏற்கனவே வண்டலூர் வாய்க்கா மாதிரி தான் இருக்கும், இதுல போட்டா வேற. நடுவர் அவர்களே, இல்ல வண்டலூர் வாய்க்கவா அழகா அகலம் கம்மி தான் மேடம். முருகான்னு சொன்னா ஒட்டிக்குமாங்க. 10 சேர்த்து ஒரே மாதிரி பாடுது பாருங்க. அட்டென்ஷன் இரு தம்பி, நானே ஒரு இன்னைக்கு இதுலயே முடிஞ்சிரும் போல 20 நிமிஷம். இருங்க சார், நானே வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் ஒருகா 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 திருத்தணி அலை ஏது எதிரொலிக்கோ ஒருகா ஒருகானுச்சு. வந்த கெஸ்ட் பூரா தெருச்சடிச்சு அந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம் 10 பேர். அப்புறம் நீ சொல்லி கொடுத்தா? உண்மையிலே சொல்லட்டுங்களா? ஆனால அன்னைக்கு அந்த குழந்தைகள் இடத்தில் ரசித்த ஒரே ஒரு விஷயத்தை இன்னைக்கு பெரம்பலூர் மக்களிடத்தில் கூட சொல்லி நான் அவர்களை சிரிக்க வைக்கிறேன் என்று சொன்னால், அந்த குழந்தைத்தனத்தை கூட ரசிக்க வைப்பது ஆசிரியர் என்கின்ற இனம் மட்டும்தான். தேவர்களே, நான் கேட்கிறேன், நாங்க பெண்கள் நாங்க வீட்டுல அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் சொல்றீங்க இல்ல, உண்மையிலே சிறகடிக்க ஆசை சீரியல் பாக்குறவங்களை கை தூக்குங்கக்கா. பாக்கியலட்சுமி டக்கு டக்கு டப்பு டப்புன்னு தூக்குங்க. யாராவது பாக்கியலட்சுமி பாண்டியன் சோறு அப்பா என் மாமி பாக்குறாங்க. ஏன் பாண்டியன் சோறு? சக்திவேல் யார் பாக்குறாங்க? ஒருத்தர் பாக்கலையா? உனக்கு அவமானம் தேவையாமா? நடுவர்களே, எல்லா சீரியலையும் பாக்குறாங்கல்ல. இப்ப பாக்கியலட்சுமி ராதிகா எல்லாமே சண்டை போட்டு ஒத்துமையே திரும்ப கோபியை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. பாக்கியலட்சுமி ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுவுது, கோபி ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுகுறாரு, ராதிகா ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுவுது. நடுவர்களே, அதோட சேர்ந்து வீட்டுல சீரியல் பாக்குற இந்த பெண்களும் உட்கார்ந்து அழுகுறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு பாக்கியலட்சுமி ராதிகா ஒரு சீரியலுக்கு ஒரு நாளைக்கு அழுகுறதுக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு அது உட்கார்ந்து அழுவுது. நம்ம கேபிளுக்கு 200 ரூபாய் கட்டிட்டு நம்ம உட்கார்ந்து அழுகுறோம். இந்த புள்ளைய எப்படி விளங்கும்னு கேட்கிறேன். அதுல விளம்பரம் பாருங்க. காப்பி எடுத்து குடிச்சிட்டு டேஸ்ட் சொன்னா பரவாயில்ல, காப்பி எடுத்துட்டு போய் அருமையான காப்பி குடிக்கவே இல்லை சார் அவன். பெற்றோர்கள் நாங்கள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லி தரோம் சொல்றீங்களேமா. 1ஆவதுல இருந்து LKG UKG குழந்தைங்களுக்கு நாங்க அடிப்படையா எழுத்துக்களை 1 2 ஆனா அவனா ABCD சொல்லி கொடுத்தோம்னா
நாங்க ஹோம்வொர்க் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு சீரியல் பார்க்க நேரம் ஆகுதேங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்த ஹோம்வொர்க்க பூரா நானே அம்மா கையை பிடிச்சி எழுதி தரவா, அவன் எழுத்த பூரா நீங்க எழுத வேண்டியது. உங்களுக்கு 60 வயசு ஆச்சுன்னா உங்க சொத்தை எழுதி கொடுக்கும்போது அவன் என்ன நினைக்கிறான், சின்ன பிள்ளையில நம்ம எழுதும் போது கை வலிக்குதுன்னு அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துச்சு, இன்னைக்கு சொத்தை எழுதி கொடுக்கும் போது அம்மாவுக்கு கையெழுத்து போடும்போது வலிக்குமேனு உங்க கையெழுத்து அவனே தீட்டுத்தனமா அவனே கையெழுத்து போட்டுக்கிறான் ரேங்க் கார்டுல முத கொண்டு. நல்லதா சொல்லி தரீங்களா? நிறைவா ஒரே 2 விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்றேன்னு நேரம் காலம் கருதி நடுவர்களே, நிச்சயமா இன்னைக்கு எல்லாரும் தனியார் பள்ளியை நோக்கி நாம எல்லாம் போய்கிட்டே இருக்கோம் இல்லையா? நாம சம்பாதிக்கிற பாதி சம்பளத்தை, முக்கால்வாசி சம்பளத்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் நாமெல்லாம் இன்னைக்கு பெத்தவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, நடுவர்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல இன்னைக்கு எத்தனையோ திட்டங்கள் வந்துருச்சு. அந்த அரசு பள்ளி இருக்கக்கூடிய மாணவர்களும் திரைத்துறையில் சாதிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த நஸ்ரீன் என்கின்ற இஸ்லாமிய குழந்தைக்கு அரசு பள்ளி மாணவியும் வெளியில் வர வேண்டும், காசு பணம் இல்லைன்னா நீ வருத்தப்படாத, காசை கொடுத்து உன்னை நான் மேடை ஏத்துறேன்னு சொல்லி அற்புதமாக அந்த குழந்தைக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட எலிசபெத் என்கின்ற அந்த ஆசிரியருக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க நடுவர்களே. அந்த குழந்தையின் வாழ்க்கை உயர்ந்தது எதனால தெரியுமா? அந்த ஆசிரியர்னால தான். அந்த ஆசிரியர் சொன்னாங்க, அரசு பள்ளியை எல்லாருமே நம்ம கேவலமா பார்க்கிறோம், அரசு பள்ளி என்பது வெறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம். இன்னைக்கு நாட்டுக்கு சொல்லி கொடுத்தது எலிசபெத் என்கின்ற ஆசிரியர். நீங்க தயவு செய்து மறந்துடாதீங்க. பெத்தவங்க குழந்தைங்களை நல்ல விதமா வளர்க்கறேன்னு சொல்றீங்களே, தயவு செய்து பெத்தவங்க சொல்றேன், உங்களுக்கு 1000 சண்டைகள் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள 1000 வருத்தங்கள் இருக்கலாம், தயவு செய்து உங்க குழந்தைங்க முன்னாடி உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டீங்கன்னு சொன்னா உங்கள் குழந்தைகள் எதிர்காலம் வெளிச்சமாக இருக்காது, நிச்சயம் இருண்டுதான் கிடக்கும்ங்கறத பெத்தவங்க தயவு செய்து நீங்க உணர்ந்தீங்கன்னா நிச்சயமா குழந்தைங்க முன்னாடி நீங்க சண்டை போட மாட்டீங்க. கணவன் மனைவியை பற்றியோ மனைவி கணவனை பற்றியோ குறை சொல்லி முதல்ல பழகாதீங்க. அப்பதான் நல்ல பிள்ளைகள் இந்த சமூகத்துக்கு நிறைய கிடைப்பாங்க. ஆசிரியர்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? பெற்றோர்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? பெற்றோர்கள் என்பவர்கள் பயாலஜிக்கல் இனிஷியல். பெற்றோர்கள் என்பவர்கள் பயாலஜிக்கல் இனிஷியல், ஆசிரியர் என்பவர்கள் தான் ஹிஸ்டாரிக்கல் இனிஷியல். நடுவர்களே, இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி கொடுத்தது, என்னையும் உருவாக்கி கொடுத்தது ரெஜினா என்கின்ற ஒரு ஆசிரியர் தான். இன்னைக்கு நான் மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் சொன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என் பெற்றவர்கள் யாரும் படிக்கவில்லை, எனக்கு இத்தனை திறமைகளையும் சொல்லிக் கொடுத்தவள். நான் எத்தனை பத்திரிகைகள் என்னை கேள்வி கேட்டாலும் என்னை உருவாக்கியது ஆசிரியர் தான் சொல்லி எல்லா பத்திரிகையில் நான் பதிவு பண்ணிருக்கேன்னு சொன்னா, இன்னைக்கு ஆசிரியர்கள் இல்லைன்னா அந்த மாணவர்கள் வளர்றதே வேஸ்ட். நடுவர்களே, ஒவ்வொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மாணவர்கள் ஆசிரியர்களுக்காக 1000 கேவலமான வார்த்தைகளை திட்டலாம், பட்டப்பேர் வைக்கலாம். ஆனா ஆசிரியர் தினம்னு ஒண்ணு வரும் பொழுது தன்னுகிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் காசை கொண்டு போய் அந்த ஆசிரியருக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்கும் போதுதாங்க தெரியும் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் ஆசிரியரின் மதிப்பு என்றைக்குமே குறையாது. ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். நான் பள்ளியில் வேலை பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தைங்க மதியம் சாப்பிடுங்க. நான் ஒரு நடுநிலை பள்ளியில தான் வேலை பார்த்தேன். அந்த குழந்தைங்களுக்கு கை கழுவிட்டு தான் சாப்பிடணும்னு தெரியாது. நான் மிரட்டி அந்த குழந்தைங்களை கை கழுவ வைப்பேன். கை கழுவிட்டு வந்து மிஸ் ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ் என்கிட்ட காமிக்கும். அது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த 53 குழந்தைங்களும் என்கிட்ட வந்து கை கழுவிட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட போவேன். அந்த குழந்தைங்க ஒரு வருஷம் என்கிட்ட படிச்சுக்கிட்டு அடுத்த கிளாஸ் தேர்ச்சி அடைஞ்சு போகும் பொழுது கூட அந்த பழக்கத்தை கைவிடாமல், வகுப்பு ஆசிரியர் வேற யாரோ இருந்தாங்க ஆனாலும் வேற வகுப்புக்கு போனாலும் கூட மறுபடியும் அந்த குழந்தைகள் என்கிட்ட வந்து ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ் காமிக்கும் பொழுது நான் இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் சந்தோஷம் எனக்கு சம்பளத்தை தாண்டி இருந்தது நடுவர்களே. அதனால் பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் தான் மாணவர்களின் நல்லொழுக்கத்திற்கு மிகச்சிறந்த காரணம். இதே மாதிரி ஆண்டு விழாவில் பெற்றோர்கள் வளர்க்கிறோம்னு சொல்றீங்கல்ல, நிஜமா உங்களுக்கு சொல்றேன், நன்றியுரை சொல்ற வரைக்கும் இருந்து கைதட்டிட்டு போங்க. அதுதான் நிரந்தரமான மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான நிகழ்வு. இது மாதிரி ஆண்டு விழாவில் பரிசு வாங்கும் பொழுது எல்லா போட்டியிலையும் பரிசு வாங்கின குழந்தைங்களை பரிசு வாங்கின உடனே பெத்தவங்க எல்லாரும் பரிசு வாங்கின உடனே கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நம்மளும் அதை தான் பண்ணுவோம். எல்லா ஆண்டு விழாவிலையும் நம்ம குழந்தை பரிசு வாங்கினா போதும்னு கூட்டிட்டு போயிட்டே இருப்போம். அந்த ஆண்டு விழாவில் ஒரே ஒரு பையன் மட்டும் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து கை தட்டினான். ஆனா அவன் பரிசே வாங்கல, எந்த போட்டியிலையுமே வெற்றி பெறல. அவங்க அம்மா கேட்டாங்க, ஆசிரியரும் கூட இருந்தே அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏன் தங்கம் பரிசு வாங்கினவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க, ஆனா நீ பரிசே வாங்கல, வெற்றியும் அடையல, ஆனா உட்கார்ந்து கடைசி வரைக்கும் கை தட்டிக்கிட்டு இருக்கியே, என்ன காரணம்னு கேட்டப்போ அந்த குழந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா? எல்லா மாணவர்களும் பரிசு வாங்கினவங்க எல்லாம் வாங்கிட்டு அவங்க பாட்டுல பெத்தவங்க கூட போயிட்டே இருக்காங்க,
கடைசியா பரிசு வாங்கக்கூடிய மாணவனுக்கு யார் உட்கார்ந்து கை தட்டுவான்னு கேட்டான் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட நல்ல பண்புமிக்க மாணவர்களை உருவாக்குவது பள்ளிக்கூடம் தான். அதற்கு தலைமையாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் சிறந்த சமூகத்தையும் மாணவர்களையும் உருவாக்க முடியும் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமையான பேச்சு. எல்லாருமே ஒன்றுக்கொன்று சளைத்தவர்கள் இல்லை, எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு இளைச்சவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி 6 பேருமே 6 அடையாளம் சொன்னேன் பார்த்தீங்களா? அது என்ன காரணம், அது எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா, வந்திருந்த சபை அப்படியே உட்கார்ந்துருந்தாலே அவங்க சிறப்பாக பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நாங்கள் ஒரு 3 நிமிஷம் சின்ன ஒரு லேக் ஆகுது, ஒரு இடைவெளி ஆகுதுன்னா கூட்டம் எந்திரிச்சிருவான். இன்றைக்கெல்லாம் பரபரப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா? யூடியூப்பில் 3.5 நிமிஷம் தான் ஒரு செய்தியை பார்ப்பான். அந்த 3.5 நிமிஷத்தில் அவனை அட்ராக்ஷன் பண்ணணும், நல்ல செய்திகளை சொல்லி. அது மாதிரி இவங்கெல்லாம் இன்றைக்கி ஹியூமரும் தேவைப்படுது. ஏன்னா மகிழ்ச்சியான இடத்துல நாம் இருக்குன்னு நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோம் நினைக்கிறது தான் சிறந்த அறிவாளித்தனம். ஒரு மனுஷன் ஒழுகிற வீட்டில் 9 வருஷம் இருக்கலாம், அழுகிற வீட்டில் 5 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அது தாய்க்குளங்கள். நீங்கள் உங்களுக்கெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிறது, பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு. செல்லாம் பாருங்கள், 70 நகை ஓட்டு வாசல் உட்காந்துருக்கும், பார்க்குற மாதிரியா இருக்கும். அப்படின்னு பா, அது இல்லை, புன்னகை தான். நடிகர் திலகத்தோட 28 படங்கள் நடித்தவங்க கேஆர் விஜயா. ஆனால் ரொம்ப பெரிய கலர் இல்லை, கருப்பு தான், ஃபேட்டாக இருப்பாங்க. என்ன காரணம்னா அந்த புன்னகை ஒரு அழகு. அதனால் புன்னகை அரசின்னு அவங்கள சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மேடை முழுக்க நாங்கள் எல்லா மேடையும் சொல்லுவேன், ஏன் சிரிப்பு அவசியம், 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்து இன்னைக்கு காலகட்டத்தில் சார். அதுக்காகத்தான் நாங்கள் அதை அங்கங்கே உங்களுக்கு செய்திகளை சொல்லி அவங்க அழகாக இந்த அணி இப்போ நிறைவடைந்து விட்டது. ஆசிரியர் பார்த்திங்களா எவ்வளோ சொன்னாங்க. இப்போ பெற்றோர்களை நிறைவாக ஒரே ஒரு ஆள் மட்டும் அவங்க பேசின பின்னாடி நான் ஒரு 2.25 நிமிஷம், அதில் ஒரு 2.25 நிமிஷமா அப்படின்றார். 2.25க்கே அவர் திணறார். 7 நிமிஷம் அழகாக முடிச்சிடலாம். ரொம்ப உங்களுடைய பெரிய ஆதரவுக்கு நன்றி. காரணம் இவங்களாம் ரொம்ப தொலைவிலேருந்து வந்தாங்க. அவங்க சென்னையிலேருந்து, ஐயா ஆவடியிலேருந்து, வெவ்வேறு ஊரில் வந்தப்போ அந்த களைப்பு எப்போ நீங்குச்சுன்னா நீங்கள் கொடுத்த கரகோஷம்தான் இந்த எல்லாருக்கும் களைப்புச்சு. ரொம்ப அருமையான ரசி. நான் கேட்பாங்க, நீங்கள் நிறையா ஊருக்கு போகிறீங்களே சார், எந்த ஊரில் சார் நல்லா ரசிப்பாங்க அப்படி சொல்கிறப்ப நிறையா நான் திருப்பூரை சொல்லியிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் காளையார்கள் ஒரு பட்டிமன்றம், ஒரு அம்மலாம் சிரித்து கீழே விழுந்துச்சு. அங்கே ஒரு ஆள், வாய்ப்பில்லையே உங்கள் ஜோக்குக்கு அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் சொல்ல வேண்டிய என் கடமை. சிரிச்சிச்சான், விழுந்துச்சான், இப்போ நீ விழுவ போகிற வர்ற அப்படி நினைக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஆசிரியர் ஒரு விஷயத்தை பாராட்டுறது பெற்றோர் பாராட்ட மாட்டோம். மார்க்கு குறையக்கூடாது, மார்க்கிலே குறிப்பாக இருப்பாங்க. ஒரு மாணவனை மதிப்பெண் எடுக்கும் மாணவனாக ஆக்காமல் மதிக்கும்படியான மாணவனாக மாற்றுறதுக்கு ஆசிரியர் என்ன செய்வாங்க? இந்த மேடை பாருங்கள், ஒரு புத்தக திருவிழா தான், ஒரு குழந்தைட்டு உள்ள திறமை மேடை கொண்டு வந்தாங்க. இதை வீட்டில் பெற்றோர் செய்ய மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்குலாம் நான் மேடையேறி பேசுகிறது பிடிக்காது. இது பண்ணுவார், என்னை ஒரு வாத்தியார் ஆக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டார். ஏன்னா நான் அப்படி தமிழ் நல்லா படிப்பேன். 88-90 மார்க். நான் தான் 10th தமிழ் பேப்பர் திருத்துவேன், காலாண்டு அரையாண்டு. ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு தெரியுமா, இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ எங்கள் பாப்பா 10th எழுத போது அதனுடைய தமிழ் புக்கை வாங்கி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லித்தர்றதுக்காக. அது பார்த்தீங்களா, மாறிக்கிடுச்சு. அதனால் பெற்றோருக்கும் ஆசிரியருக்குமே அந்த இது இருக்குது. இதில் நாங்கள் அதிக பங்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. கடைசி தீர்ப்பில் அதிக பங்கு யாருன்னு தான் சொல்ல போகிறோம். ஏன்னா வருங்க, நம்மளால் 1 வேர்டு கொஸ்டினுக்கு 1 வரி எழுதும். ஏன்னா கொஞ்சம் சோர்ந்து இருக்க மாதிரி இருக்குது, ஒரு நகைச்சுவை போட்டு விடுவோன்னு பார்க்குறேன். ஆமாம் பாருங்கள், 1 வேர்டுக்கு 1 வரி எழுதுனா போதும். இதான விஷயம். 1 வேர்டுக்கு 13 பக்கம் எழுதுகிற விளக்கெலாம் இன்றைக்கி வளர்ந்துட்டேன். யூடியூப் பார்த்து என் பையன் 45 கேம் வச்சுருக்கேன் சார், இப்படிக்குன்னு ஃபோனில் வச்சுட்டு எனக்கு சொல்லி அப்படிலாம் டாட்டிது. இங்கே பாருங்கள் உங்களுக்கு அப்போ எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, ஆச்சரியமாக இருக்கும். 1 வேர்டு கொஸ்டின், கஸ்தூரிபாய் குறிப்பு எழுதுக. தெரியும் தெரியலனா அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கலாம். சுத்தமாக தெரியல சார், அவனுக்கு 16 பக்கம் சார், தெரியாத கொஸ்டினுக்கு கஸ்தூரிபாய் குறிப்பா இந்தா குறிக்கிறேன் அப்படின்ட்டு பேப்பராக வாங்கி அடுக்கிறேன் சார். 1 வேர்டுக்கு கஸ்தூரிபாய். இது ரொம்ப அகலமான பாய். முதல் பாயிண்ட், இந்த பாய் எடுத்து போய் மெத்தில் விரிச்சு எல்லோரும் படுத்து உறங்கலாம், நடு வீட்டில் விரிச்சு எல்லோரும் சாப்பிடலாம். பார்த்தா என்னது சாப்பிட்றீங்களா, அடுத்த பக்கத்தை திருப்பி அங்கிட்டு ஆரம்பிக்கிறான்.
ஸ்கெட்ச் போட்டு கஸ்தூரிபாயின் வகைகள், ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய் போய்கிட்டே இருக்கு. அவர் திணறி 3 மாத்திரையை போட்டுட்டு, ஐயோ இன்னைக்கு அவன் பாய் முடியுங்க என்னைய பாயில் படுக்க வச்சுருக்கான் போலயே அப்படின்ட்டு என்னதான் சொல்ல வர்றேன். அடுத்த பக்கம் திருப்புறாரு, கடைசி பாய் என்ன போட்டிருக்கான் பார்ப்போம்னு மிரண்டார். கஸ்தூரி பாய் வாஜ்பாய் விட பெரியது. கெச்சம் கடிச்சார். சார் நான் பஸ் ஸ்டாண்டில் வெள்ளரிப்பின் வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்கிறேன், இந்த மாதிரி வாத்தியாராக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். என்ன சார் என்ன சார் கஸ்தூரி பாய்க்கு ஒன்றும் எடுக்கு 16 பக்கம் எழுதியிருக்கான். போன ஐயா என்ன சார் உனக்காவது 16 பக்கம் எழுதியிருக்கான், எனக்கு ஒரே வரல என் மூளையை கசக்கிருக்காயா. என்னங்க கஸ்தூரி பாய் எல்லாம் கேள்னு ஓட்டிருக்கான். நான் யார்ட்டியா போய் கேட்பேன். இப்போ இவனையும் சமாளிக்கணும். சிலர் பசந்தான் அப்படி இருக்கான்னா அப்பா அதுக்கு மேலே இருப்பார். 10th பரீட்சை வருதுப்பா புக்கு வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, படித்தான், பெயில் ஆகிட்டான். 10வது புத்தகம் இல்லைன்னு 2 5வது புக்கை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? ராமாயணம் நடத்துகிறார் சார், ராமாயணம் நடத்திட்டு முடிவாக கேள்வி வைக்கிறார். ராமாயணம் நடத்த நல்லா பிடிச்சிருச்சா தம்பிகளா? இப்போ கேள்வி பகுதி கேளுங்க சார். அந்த ராமாயணத்தில் அந்த வில்லை உடைத்தது யார்? சொல்பா சுரேஷ். பதறிட்டான். சத்தியமா நான் இல்லை சார். இங்க வா, என்ன கிண்டல் பண்ணுறியா வாத்தியார? உங்கள் அப்பா கூட்டாயா என்னையா பிள்ளை வளர்த்து வச்சிருக்க? ராமாயணத்து வில்லை உடைச்சா சத்தியமா நான் இல்லைன்னுக்கிட்டியா? சார் மனசில் வச்சுக்கிறாங்க, அவன் ஒரு பேனா எடுப்பேன், பென்சில் எடுப்பேன், வில்லு வரைக்கும் அவன் உடைக்க மாட்டான் சார். பாருங்க ஆள் 13 கிலோ சார், இவனே வில்லு மாதிரி தான் சார் இருக்கான். நான் எந்த கோயிலையும் சத்தியம் பண்ணுறேன் சார், இவன் உடைக்க மாட்டேன் சார். உங்களாம் பல்ல உடைக்கணுமியா? ஏயா வில்லையோட சத்தியம் நாலன்றேன், அவன் தான் கிச்சம் கூப்பிடுங்க. என்னையா பிள்ளை வளர்த்து என்னையா? சார் உடைக்க நான் தான்றேன், அவன் உடைக்க மாட்டேன். என்னங்க கெச்சம் தான், பொடிப்பைய பேசக்கூடாது, பேசிட்டான். வாத்தியார் இப்படி சொல்லக்கூடாது, விடுங்க. நீங்கள் அந்த வில்லு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நாங்கள் வசூல் பண்ணி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஓட்டியிருக்காங்க பூரா தெரிச்சு. இப்போ பெற்றோருக்கு ஆசிரியர்களிலே ஒரு சிரமம் இருக்குது. அந்த அம்மா பாருங்க, உங்களுக்குலாம் 120 வயசுமா, உங்களுக்கு -13. அந்த அம்மாவுக்கு எந்திரிச்சு கைது நிட்டி பார்த்தீங்களா? உண்மையிலே இன்முகம் காட்டுவது தர்மம் என்று இஸ்லாம் மதம் சொல்லு. அதுதான் இன்முகம், அப்படி இருக்கணும். பார்த்தீங்களா? குழந்தையாவே மாறிட்டாங்க. அதே தென்கிச்சியான் சொல்கிறாரு, குழந்தையாக இருப்பது வேறு, குழந்தை தன்மையோடு இருப்பது வேறு. இவங்க 2 பேருக்கும் ஆயுசே வராது சார். சொன்னால் ரொம்ப நேரம் ஓடிடும். எங்களுக்கெல்லாம் எங்கள் பட்டிமன்றம் நீங்கள் ஒரு ஆள் வந்தால் போதும் மேடம், நாங்களாம் இன்னும் 1000 பட்டிமன்றம் நடத்துகிறோம். எங்களுக்கெல்லாம் ஒருத்தர் ஆள் விரைச்ச மாதிரி உட்காந்தார். நான் கூட டெட் பாடியாக நினச்சி நான் பயந்து பேசிக்கிட்டேன். எந்த சிரிச்சாத்தான் சார் அது ஃபெமிலியர் பேசு, சிரிக்கலாம் அது ஃபெயிலியர் பேசு. இப்படியே உட்காந்துருந்தாரு. நான் கேட்டேன், சார் கொஞ்சம் கைதட்டலாமே சார், முன்னுக்கு உட்காந்துருக்கீங்க அப்படின்னே. சார் உங்களை என்ன கோலாட்டத்துக்காக கூட்டு வந்தோம்? ரொம்ப கோளாராக உட்காந்துருக்கார். ஒரு இடத்துல எல்லாம் சிரிச்சாங்க, எனக்கு நேராக உட்காந்தவர் சிரிக்கலை. ஏன்னா அவர் தான் ஆர்கனைசர். சிரிச்சா நான் 2500 சேர்த்து கேட்பேன் நினைச்சு, கஸ்தூரி போய் இன்னைக்கு பாயே விழுந்தாலும் சிரிக்க மாட்டேன்டா அப்படின்னு ரெஸ்ட் ரூம்ல போய் சிரிச்சுட்டு வர்றாரு. என்னடா அடிக்கடி போல ஒரு மனுஷனுக்கு இத்தனை பேர் ரெஸ்ட் ரூம் ஒரு வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தா உள்ள போய் ஆஹா கிளிச்சோக்கு ஐயோ அப்படின்னு ஒன்னொன்னா சிரிச்சுட்டு வர்றாரு. அதனால வெள்ளந்தியா இருங்க சார். இப்போ நிறைவா சென்னையிலேருந்து சின்னத்திரை நடிகை பேச்சாளர் சந்தியா அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரவசம் கொடுங்க. வாங்க. எப்பா நல்ல வேலை, தண்ணி கேன் போட வந்தவன் எங்க ஓரமா உட்காந்துருக்காளோ, கூப்பிடாம விட்டுருவீங்களோன்னு. ஆமா, நான் முடிவுட சொல்ல போயிட்டேமா, அப்புறம் தெரியும் பாக்குறேன் நீ முழிச்சுட்டு உட்காந்துருக்க. தாத்தாவின் மூக்கு கண்ணாடியை உடைத்த பேரன், தாத்தாவின் மூக்கு கண்ணாடியை உடைத்த பேரன் தாத்தாவிடம் சென்று சாரி தாத்தா என்றான். கழுத்து வரைக்கும் கம்பளியை போற்றிய அம்மாவை பார்த்து தேங்க்ஸ் மம்மி என்றான். காலேஜுக்கு போய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டேடா மச்சான் அப்படிங்கிறான். எல்லாம் முடிந்து வீடு திரும்பும் வேளையில் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய முள் அவனுடைய காலில் குத்துது. அம்மான்னு சொல்றான். குத்தியது முள் இல்லை, குத்தி காட்டியது நம்முடைய தமிழ். அப்பேற்பட்ட தமிழுக்காக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் அவள் சந்தியாவின் அன்பு வணக்கங்களை சொல்லி, அப்பாடா
எல்லாரும் ஒரு எனர்ஜியா தான் இருக்கீங்க. இதுல என்ன கொடுமைன்னா 6வது பேச்சாளரா வந்து பேசுறது ரொம்ப கொடுமைங்க. ஆனாலும் இப்பயும் அந்த கைத்தட்டலோட உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயப்படாம இன்னொரு தடவை நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய கைத்தட்டல கொடுத்து 6வது பேச்சாளர்னு சொல்லி பயப்படாத, 7வது ஒருத்தர் இருக்கேன், அதை நான் வச்சுக்க. ஐயா விழுந்துட்டாரு, உண்மையிலே விழுந்துட்டார். ஐயோ ஜெயிச்சு விட்டேன். கரெக்டா என்னோட 20வது வருஷம் 2005 25 சிரிச்சே விழுந்துட்டார். அவர் சொல்வார், சேருக்கு ஆள் செல்லடா, நீங்க ஒரு லூசு போய் என்ன வைய போறாரு, நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா. நடுவர் அவர்களே, இந்த 3 பேரும் பேசுறதை கேட்கும்போது கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கேசரி பவுடர்ன்ற மாதிரியே பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதுலயும் அன்னலட்சுமி அக்காவோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நல்லா பேசினாங்க, கையை தட்டுங்க, நல்லா பேசினாங்க. ஆனா நல்லது தவிர மற்றது எல்லாத்தையும் பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், ஐயோ தொடக்க மறந்துட்டேனே, லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன்னு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணாங்க. இதுல ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறதாங்க பெற்றோர்கள். ஆனா எல்லா குழந்தையும் 12 மணி ஆச்சுன்னா தாலாட்டி தூங்க வைக்கிறோம்னு சொன்ன உடனே அவ்வளோ பெரிய கைத்தட்டல. இன்னொரு தடவை கைத்தட்டுங்க பாப்போம். ப்ரீகேஜ் எல்லா குழந்தையும் தூங்க வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், நீங்க ஆசிரியர் வேலைக்கு போனீங்களா இல்ல ஆயம்மா வேலைக்கு போனீங்களா? எல்லா குழந்தையும் தூங்க வச்சுட்டு வர்றதுக்கு நான் தெரியாம தான் கேட்கிறேன். இன்னொன்னு வேற சொன்னாங்க, இந்த சுயநலமோடு இருப்பவர்கள் தான் வந்து பெற்றோர்கள், ஆனால் பொதுநலத்தோடு இருக்கிறவங்க தாங்க எங்களுடைய ஆசிரியர்கள். நான் ஆசிரியர்களுக்கு எதிரிகள்லாம் கிடையாதுங்க. நானும் ஒரு ஆசிரியர்கள்னா இந்த இடத்துல நிக்கவே முடியாது. ஆனா இதுல ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? சுயநலம் பொதுநலன்ற ஒரு வார்த்தையை வச்சாங்கல்ல, பெற்றோர்கள் சுயநலம் அப்படின்றீங்க ஒரு கேள்வியை எழுப்பிருக்கீங்க அப்படின்னா, ஆசிரியர்கள் ஒருபோதும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக தகப்பன மாதிரி நிலத்தை விற்கிறது இல்லை, அம்மாவை மாதிரி கழுத்துல காதுல இருக்கிற நகையெல்லாம் வித்து இன்ஜினியரிங்க்கும் டாக்டருக்கும் படிக்க வைக்கிறது இல்ல, தங்கச்சி தம்பிகளுடைய கல்வி கனவுகளை நிறைவேற்றுவதற்காக எத்தனையோ அண்ணன்களும் அக்காக்களும் படிக்காம தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ததில்ல. இத்தனை தியாகங்களும் எங்கிருந்து பிறக்கும்னு சொன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்கிட்ட இருந்து மட்டும்தாங்க கிடைக்கும். அப்பேற்பட்ட தியாகத்தை எந்த ஆசிரியர்கள் செய்ய முடியும்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அதுவும் இவ்வளவு கருத்தான விஷயங்கள்லாம் நம்ம காமெடியா இறங்கி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பொன்னம்பலம் சார் ஸ்டைல்ல, பொன்னம்பலம் சாரோட ஸ்டைல்ல பேசணும்னா முதல்ல நிலத்தை வாங்கணும், அதுக்கப்புறம் பள்ளத்தை தோண்டானோம், அதுக்கப்புறம் வீட்டை கட்டணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமும் பண்ணணுங்கிற மாதிரி நாங்க முதல்ல பெக்கணும். நாங்க கடனை உடனே வாங்கி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். டியூஷன் ஃபீஸோ இல்ல ஏதோ ஒரு மிட்டம் ஃபீஸோ கட்டலன்னா நீங்க 5 நிமிஷம் வெளியில நிக்க வைப்பீங்க. ஆனா எந்த வீட்லயாச்சும் நாங்க பணம் கொடுக்கலன்றதுக்காக பிள்ளைகளை வெளியில துரத்திடுமாங்க? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஒண்ணு வேண்டாம் சார், ஸ்கூல் முடியுது, ஸ்கூல் முடிஞ்ச உடனே 1/2 மணி நேரம்லாம் வேணாங்க, ஒரு 10 நிமிஷம் பிள்ளைங்க ஸ்கூலை விட்டு லேட்டா வந்துருச்சுன்றதுக்காக ஏன் புள்ள வந்துட்டானா, ஏன் பொண்ணைய வந்துட்டானா, ஏன் பொண்ணு வந்துட்டானா அந்த அம்மா பாதி தெருவுக்கு வந்துடும். அதே என்னைக்காச்சும் பிள்ளைங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்கூலுக்கு லேட்டா வருதுன்னு சொல்லி எந்த ஆசிரியராச்சும் வெளியில வந்து பிள்ளைய காணோன்னு தேடி இருக்காங்களா? எங்க இங்க உட்கார்ந்துருக்கவங்களா ஆசிரியர்களா? பெற்றோர்களா இருந்தா ஒரு தடவை கை தட்டுங்க பாப்போம். அப்பாடா, இப்பதான் உற்சாகம் வேணும், இப்பதான் உற்சாகம் வேணும். கரெக்டா இருக்கீங்க, சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தையை வர சொன்னாங்க, நாங்க வந்து ஒரு பீரியடை வந்து கடன் வாங்கியாச்சும் மேக்ஸ் போர்ஷனை நாங்க கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், மேக்ஸ் போர்ஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களா? அப்ப ஏங்க பிள்ளைங்கெல்லாம் டியூஷன் சென்டர் தேடி ஓடிட்டு இருக்காங்க? அவ்வளோ நல்லா நீங்க தான் படிக்க வைக்கிறீங்களா? ஏன் எல்லா பிள்ளைகளையும் இன்னைக்கு டியூஷன் சென்டர் தேடி போயிட்டு இருக்கு? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இன்னொன்னு, இந்த சப்ஸ்டியூஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு டீச்சர் வரல அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொரு ஒரு டீச்சர் போய் பாடம் எடுப்பாங்க, சப்ஸ்டியூஷன். நான் ஒரே ஒரு கேள்வி இந்த மேடையில் வைக்கிறேன், டீச்சருக்குள்ளதான் சப்ஸ்டியூஷன், ஆனால் பெற்றோர்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு நிமிடமும் சரி எந்த சப்ஸ்டியூஷனும் கிடையாதுங்க. ஒரே பெற்றோர் தான் மட்டும்தாங்க பிள்ளைகளுக்கு. இங்க வந்து இன்னொன்று பயாலஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல், நம்ம ஆயம்மா மேடம் சொன்னாங்க. என்னது பயாலஜிக்கல் அப்படின்னா பெற்றோர்கள், ஹிஸ்டாரிக்கல் அப்படிங்கிறது தான் ஆசிரியர்கள். அதனால தான் நானும் சொல்றேன், பயாலஜிக்கல் அப்படிங்கிற ஆறுங்கிற இனிஷியல சந்தியாவுக்கு முன்னாடியும் ஹிஸ்டாரிக்கல் என்கின்ற பிகாம் பிஎல் எம்எல் பட்டத்தை சந்தியாவுக்கு பின்னாடியும் நான் வச்சிருக்கேன். படிச்ச எல்லா பட்டங்களையும் சந்தியாவுக்கு பின்னாடி போட்டேங்க. என் அப்பாவுடைய பெயர் ரகுநாதன், என் அம்மாவுடைய பெயர் கலாவதி, ஆர்கே சந்தியான்னு வச்சிருக்கேன்னா அதுதான் பெற்றோர்களுக்கான மிகப்பெரிய ஒரு மரியாதை. அதுக்கு ஈடு இணைய முடியுமா? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இன்னொன்று ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த செமஸ்டர்லாம் ஒன்று இருக்குங்க, காலேஜில் செமஸ்டர்ஸ் இருக்கும்.
இப்போ 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு டீச்சர் இருப்பாங்க. அதே இந்த 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க. 10th 12th வேற டீச்சர்ஸ் இருப்பாங்க. காலேஜ் செமஸ்டர்ஸ் வேற டீச்சர் இருப்பாங்க. அதே எம்எல்லாம் நாங்கள் படிக்கும்போது வேற டீச்சர்ஸ். இப்படி ஆண்டுக்கு ஆண்டு 6 மாதத்துக்கு ஒரு முறையில் பீரியடுக்கு இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஆனால் கருவறையிலிருந்து கல்லறை போற வரைக்கும் எனக்கு ஒரே அப்பந்தான், ஒரே அம்மா தான். உண்மையா இல்லையா? நான் தெரியாம தான் கேட்குறேன். இன்னொன்று, எல்லாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் இங்கே பதிவு பண்ணாங்க. மகாத்மா காந்தி அவர்களை கூட சொல்லிப்பார், 100 கோடி அவங்க கையில கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நான் ஒரு நூலகத்தை உருவாக்குவேன்னு சொன்னார். புரட்சி பாதையில ஒரு மனிதன் போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் கையில் கை துப்பாக்கியை விட மிக சிறந்த ஆயுதம் புத்தகம்னு சொன்னாரு புரட்சியாளர் லெனின். அப்பேற்பட்ட புத்தக கண்காட்சியில பெற்றோர்களை பத்தி பேசிட்டு இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு எதிரிகள்லாம் நாங்க கிடையவே கிடையாது. ஆனால் ஆசிரியர்களை காட்டிலும் பெற்றோர்கள் எங்கு சிறந்து நிற்கிறார்கள் என்று ஒரு புத்தகத்திலே அக்னி சிறகுகளே நம்மளுடைய என்னாலும் நம் மனதில் குடியிருக்கக்கூடிய டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பார். ஒரே ஒரு 3 வார்த்தையில முடிச்சிருப்பாருங்க. எல்லா உதவிகளையும் செஞ்சது ஒரு ஆசிரியர் தான். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதற்கு காரணம் ஆசிரியர் தான். ஒருபோதும் அது மறுக்கல. ஆனால் அவருடைய அக்னி சிறகுகள் புத்தகத்திலே அழகான வார்த்தை என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு இவ்வளவு கருணையோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் தாய். இவ்வளவு நேர்மையோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய தந்தை. இவ்வளவு உழைப்போடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய கடல் அலை என்று சொன்னாருன்னா பெற்றோர்கள் எவ்வளவு பெரிய ஆசானாக இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு வேண்டாங்க. இங்க சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய ரசிகர்கள் கூட்டம் இருக்கீங்களா இல்லையா? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். அவருடைய சுயசரிதை புத்தகத்திலே 3வது பக்கத்திலே அழகா ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா, எல்லார் பற்றியும் எழுதியிருந்தாலுமே கூட தந்தையை பற்றி எழுதுகிற போது ஒரு புதிய காதல் அவனுக்குள்ள ஒரு எட்டி பார்க்குங்க. அப்பேற்பட்ட தந்தையினுடைய காதலில் எவ்வளோ அழகாக தெரியுமா அவர் பதிவிட்டிருப்பாரு. அவர் தந்தை சொன்ன வார்த்தையை அச்சுப்பழியாமல் அப்படி எழுதியிருப்பாரு. நீ வெற்றியின் மூலமா உனக்கு வர வெற்றியை விட, வெற்றியின் மூலமா உனக்கு கிடைக்கிற மரியாதையை விட, தோல்வியின் மூலமா உனக்கு கிடைக்கிற அவமானமும், தோல்வியின் மூலமாக உனக்கு இந்த சமுதாயம் தரும் அவமானம் தான் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றும். அந்த அவமானத்தை கற்றுக்கொள்வதில் ஒருபோதும் தவறு கிடையாதுன்னு தந்தையினுடைய மந்திரத்தை இந்நாள் வரைக்கும் அவர் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் பல இளைஞர்களுடைய பெரிய நாயகனா அவர் இருந்துட்டு இருக்காரா இல்லையாங்க? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, சும்மாலாம் யாரும் சொல்லிட்டுலாம் போலங்க. இதை விட என்ன தெரியுமா கொடுமை? இந்த சேட்டை பண்ணுவாங்கல்ல பசங்க. இங்கே எல்லாரும் பேசின பேச்சுன்னா பசங்க சேட்டை பண்ணுறாங்க, பசங்க சேட்டை பண்ணுறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி இந்த மேடையில் வைக்கிறேங்க. வீட்டில் சேட்டை பண்ணால் நம்ம புள்ள என்ன பண்ணாலும் அது நம்ம புள்ள நம்மளாம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். ஆனால் ஸ்கூலில் நம்ம பையலுங்க சேட்டை பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், உடனே கால் பண்ணுவாங்க. உடனே கால் பண்ணி ரொம்ப சேட்டை பண்றாங்க, சுத்தமா உங்க பையன் மதிக்கிறதே இல்லைங்க, அதான் 1 hour நான் ஆடிட்டோரியத்தில் அவனை நிக்க வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டுங்கிற பேர்ல ஆசிரியர்கள் செய்வார்கள். ஆனால் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்தாலும் கூட இது விளையாடுற வயசு அப்படித்தாண்டா இருக்கும்னு சொல்லி கட்டி அணைத்துக் கொள்வதில் தாயை விட சிறந்த உறவு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இதை விட என்ன தெரியுமா, இந்த கோல்டு பிடிக்கும் குழந்தைங்களுக்குலாம், அடிக்கடி சளி பிடிக்கும். ஆமாவா இல்லையாங்க? ஃபீவர் வரும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஸ்கூலில் லைட்டாக ஒரு கோல்டு இருந்ததுன்னா உடனே ஃபோனை போட்டு உங்கள் குழந்தைக்கு கோல்டு பிடிச்சிச்சுங்க, இப்போ முத்தானே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தையா இன்னைக்கு மாறிட்டார் அவர். அப்படி ஒரு கற்பனை பண்ணிப்போம். ஆல்ரெடி அவர் குழந்தை தான், அவ்வளோ குழந்தை மனசு தான் அவருக்கு. அவர் குழந்தையா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுங்க. குழந்தை முடிஞ்ச உடனே என்னை காரில் ஊறப்போல தொட்டியில் ஓட்டு போயிடாங்கம்மா. என்ன இப்படி போ வர வர கூட குழந்தைன்னு அண்ணே, நீங்க ஒரு குழந்தைண்ணே, குழந்தை மாதிரி பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேடம். ஐயோ என்ன சோ கியூட்ரா தங்க நீ. என்னன்னா அந்த குழந்தை பாத்தீங்களா சார், நடுவரோட திண்டாட்டத்தை பாருங்க. டேய் முத்து குழந்தா இங்க வாடா அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கூப்பிடுவாங்க. நான் இல்லைன்னு நான் போய் எப்படி கூப்பிடுவேன்னா, அந்த குழந்தைக்கு பேர் முத்துன்னு நம்ம வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது அந்த முத்து குழந்தைக்கு. உங்களுக்கு இல்ல பாருங்க, இந்த 3500 ரூபாய் நான் எப்படி வாங்கிட்டு போறேன்னு மட்டும் பாருங்க. ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போய் ரத்த வாந்தி எடுத்து அப்புறமேல் நான் அரிசி பருப்பு வாங்கி நான் பொழப்ப ஓட்டேன். திடீர்னு அந்த முத்து குழந்தைக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஆமா, திடீர்னு பார்த்தா நடக்க முடியல. திடீர்னு பார்த்தா 2 கண்ணு மேல டொய்ன்னு சொருகிச்சு. ஏன் உயிரே இல்லைன்னு கூட சொல்லுங்கம்மா. ஏன் ஒண்ணு போறக்கு இது போன பின்னாடி உயிர் இருந்தா என்ன செய்ய? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அந்த முத்து குழந்தைக்கு. அந்த முத்து குழந்தைக்கு உடனே அப்படி ஆன உடனே டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வீட்டுக்கு போனை போட்டு ஏங்க உங்க குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, உடனே வாங்க, நான் அப்பவே சொன்னல உங்க குழந்தை கோல்டுன்னு, எதுக்குங்க இப்படி சேர்த்து விட்டீங்க, எதுக்குங்க லீவ் போட வேண்டியதான், ஆச்சா முச்சான்னு அந்த பிரின்சிபல் அம்மா கத்துவாங்க.
ஆனால் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ வேலையில் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி ஓடி போயிட்டு உடனே ஒரு மஞ்சள் துணி எடுத்து ஒத்த ரூபாவை அப்படியே உள்ள வச்சு கட்டி என் குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி சாமி முன்னாடி வச்சு வேண்டிக்கிட்டு பறக்க பறக்க ஓடி வந்து குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்கங்க. அதுதான் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டான அவ்வளோ அழகான உறவு நடுவர்களே. இதை மறுத்துட முடியுமா? இன்னைக்கு எல்லாரும் எல்லாருடைய வாழ்க்கை வரலாற்று நீங்க பதிவு பண்ணா கூட என்னன்னு இல்ல அவர் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு, அது அவர் நடுவராக இருக்கும்போது பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு எல்லா நிலையிலயும் சரி, கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கட்டும், இல்ல நம்ம சாகர காலம் வரைக்குமே கூட யாரும் இந்த இசைக்கு மயங்காதவங்க கிடையவே கிடையாதுங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள், அவருடைய இசைக்கு யாராச்சும் இருக்கீங்களா? இசைஞானி இளையராஜாவை பிடிக்காதவங்க கண்டிப்பா இருக்கவே முடியாதுங்க. அப்பேற்பட்ட மாமனிதனுடைய இசையை கேட்டு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கூட தாளம் போடுன்னு சொன்னா, அப்பேற்பட்ட மாமனிதனை பத்தி வாலி அவர்கள் அழகா எழுதியிருப்பாரு. தேனியிலிருந்து நீ கிளம்பி வரும்போது மலையையும் அலையையும் நதியையும் வயக்காட்டையும் இயற்கையோடு சேர்த்து தாயினுடைய தேன் இசையையும் குழஞ்சி நீ எங்களுக்கு கொடுத்ததுனால தான் இன்றைக்கும் உன்னுடைய இசையை கேட்டால் இறைவன்ல இருந்து மனுஷன் வரைக்கும் மெய் மறந்து போறான்னு சொன்னா தாயினுடைய இசை அப்பேற்பட்ட இசை நடுவர்களே. அதுதான் அந்த இன்னைக்கு நம்ம முன்னாடி இளையராஜாவை கொண்டு வந்திருக்கா இல்லையா? இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும், இப்படி சொல்லி நான் நிறைவு பண்றேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுடைய வரலாற்றை பத்தி நம்ம பேசியிருந்தாலுமே கூட நம்முள்ள ஒருத்தரா இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டத்துல தன்னுடைய எப்பவுமே ஒரு குழந்தைய வளர்க்கறதுல தாய்க்கும் தந்தைக்கும் பங்கு இருக்கு. ஒரு குழந்தைய வளர்க்கறதே அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு. ஆனா தாய் இல்லாம தந்தை மட்டுமே 3 பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து 3 பேரையும் காவல்துறையில சேர்த்து ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்காருன்னு சொன்னா அவ்வளவு வாழ்க்கையினுடைய பக்குவத்தை சொல்லி கொடுக்க முடிஞ்சதுங்க பெற்றோர்கள்ல தகப்பன்ற ஒரு உறவுக்கு. இன்னைக்கு எல்லாரும் ஏங்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? எல்லாரும் ஏங்குற விஷயம் தெரியுமா? அன்பு மட்டும்தான். அன்புக்காக மட்டும்தான் இந்த உலகம் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கு. அந்த அன்பை மட்டும் என்னைக்கும் சக்கரை மாதிரி கொடுத்துட்டு இருக்காத, எல்லாருக்கும் உப்பு மாதிரி அளவா கொடு, அப்பதான் நான் அன்புக்கு மதிப்பு இருக்குன்னு சொல்லி யார் தெரியுமா சொல்லி கொடுப்பா? எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் அம்மா சொல்லி கொடுப்பாங்கங்க. என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா இருக்க வேண்டும்? அட்டா மாதிரி ஒட்டிக்கிற உன்னதமான உண்மையான உணர்வு பூர்வமான ஒரு அன்பை மட்டும் உன் வாழ்க்கையில நீ பற்றிக்கிட்டனா உன்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு பல பெண்கள் அன்புங்கிற பேர்ல எவ்வளவோ ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த ஏமாற்றங்களை எல்லாம் ஆசிரியர்களை காட்டிலும் பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அத்தனை பெண் பிள்ளைகள் இன்னைக்கு இவ்வளவு தைரியமா வள வந்துட்டு இருக்காங்கன்னா, சந்தியாவை போன்று, அன்னலட்சுமியை போன்று, சாதனாவை போன்று, அன்னபாரதியை போன்று இத்தனை பெண்கள் ஆண்களை காட்டிலும் மேடையில இவ்வளவு தைரியமா உட்கார்ந்துருக்காங்கன்னா, இந்த தைரியம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? தாய் கிட்ட இருந்து வந்ததுங்க. அவட்ட இல்லைன்னா நமக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க அம்மா நான் ஸ்கூலுக்கு கூட போனது கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் 3 பட்டங்களோட இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிற ஒரு வழக்கறிஞரா, ஒரு நடிகையா நிக்கிற, ஒரு பேச்சாளரா நிக்கிற உங்க முன்னாடி இத்தனை பேருக்கு மத்தியில இவ்வளவு பேச்சாளர் இருக்காங்கன்னா ஒரு தாயினுடைய வளர்ப்பும் தந்தையினுடைய வளர்ப்பு மட்டும் தாங்க. சுயநலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எங்கேயாச்சும் கடன் வாங்க முடியுமா? எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பள்ளி படிப்பு படிக்கல, ஆனா தான் பிள்ளைகளுடைய படிப்பு எப்படியும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு பேர் அந்த பூமி சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய பரம்பரை சொத்து எது தெரியுமா? தெய்வமா நம்மளுடைய முன்னோர்களா பார்க்கறது ஒண்ணு நம்ம விவசாய நிலம் மட்டும்தான். அந்த விவசாய நிலத்தை கூட தன் பிள்ளைகளின் கல்விக்காக விற்க முடியும்னு சொன்னா அது பெற்றோர்களால மட்டும் தாங்க முடிக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு பெரம்பலூர் ஃபுல்லா விவசாய நிலங்கள் நிறைய இருக்கு, நிறைய விவசாயிகள் இருக்காங்க. ஏன் கடன் வாங்கி, ஏன் நிலத்தை வாங்கி, ஏன் நிலத்தை வித்து படிக்க வைக்கிறாங்க? ஏன் படிக்க வைக்கிறாங்க? கை நாட்டு போடக்கூடிய வழக்கம் என்னோட போகுது. நாளைக்கு என் பொண்ணோ என் பையனோ டாக்டராகவும் இன்ஜினியராகவும் வரப்போறாங்கிற ஒரு நம்பிக்கையோட எல்லாத்தையும் வித்து படிக்க வைக்கிறாங்க. இதுல ஏதுங்க சுயநலம்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஆசிரியர்கள் இல்லாம இந்த உலகத்துல யாராலையும் வள வர முடியாது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதிக பங்கும் அதிக தியாகமும் ஆசிரியர்களை காட்டிலும் பெற்றோர்களாகிய நமக்கே இருக்கிறது என்று சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்றால் இன்றைக்கு உலகம் அறிந்த மிகப்பெரிய நடுவராக, நகைச்சுவை பேச்சாளராக, மாமனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் பல மேடைகளில் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள், உங்கள் தாயும் தந்தையும் தான் என்று. அப்பேற்பட்ட மாமனிதர்களுக்கு வணங்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, யாராவது 7-6 பேச்சாளர் இருக்கும்போது அவர் அப்படி சுமாராக பேசினார்,
அவர் கொஞ்சம் இதாகிட்டார், ஒரு இடத்துல அப்படி ஆகிட்டான்வாங்க. ஆனால் உங்களுடைய ராசியும் உங்கள் குலசாமி புண்ணியமும் 6 பேருமே அருமையாக பேசிட்டான். ரொம்ப அழகு. அதில் பார்த்தீங்களா, தந்தை யார்? ஸ்கூலில் கூட ஒரு சப்ஜெக்ட் ஒரு இன்னொரு வாத்தியார் வருவாங்க, ஆனால் குடும்பத்தில் அப்படி கிடையாது. ஒரே அப்பா தான், ஒரே அம்மா, எங்களை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு நிரம்ப கருத்துகளையும் நிரம்ப விஷயங்களையும். நான் கூட 4 பேச்சாளராக போகலான்னு பார்த்தோம். ஆனால் உங்களுடைய அறிவு பசிக்கு நான் பயந்து 6 பேர் தாங்குவாங்களா மக்கள், அவ்வளோ நேரம் இருப்பாங்களான்னு வந்தேன். ஆனால் எல்லாத்தையும் முறியடித்து ரொம்ப பிரமாதப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். எத்தனையோ மேடைகள் நடக்கும், அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மேடையும் ஒரு அழகு. ஏன்னா ஒரு காலத்தில் மேடை வந்து ரொம்ப அழகாக வாரியார் சுவாமி எல்லாம் பேசும்போது ரொம்ப பிரமாதமாக பேசிகிட்டு இருப்பார். அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் போயிடும். நான் அடிக்கடி சொல்லும்போது சொன்னேன், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அடையாளம், ஒரு அழகு இருந்துச்சுன்னு. ஏன்னா 3 பேர் சேர்ந்தாலே 3 விதமாக தான் இருப்பாங்க. 3 பேர் டீ குடிக்க உட்காந்துருக்கேன், ஒரு ஏழை, ஒரு கஞ்சை, ஒரு பணக்காரன். 3 ஒரு டீலையும் ஒரு ஈ கிடக்கு. இது பெற்றோர் ஆசிரியருக்கும் ஈக்கு என்ன சம்மந்தம்னு கேட்காங்க. நான் நடுவர், ஈயை கொண்டு வருவேன், வண்டை கொண்டு வருவேன், மயிலை கொண்டு வருவேன், புளியை கொண்டு வந்தேன். பார்த்தீங்களா, ஆச்சரியம். அது மாதிரி ஈ கிடக்கு. பணக்காரன் என்ன செஞ்சான், படக்குன்னு தூக்கி எரிஞ்சிட்டேன், வேறு டீ கொண்டு வாயா. ஏழை என்ன செஞ்சான், ஈயை எடுத்து போட்டு குடிச்சிட்டான். கஞ்சி என்ன செஞ்சிட்டான், அந்த ஈ எடுத்து கீழே உள்ள ஈயோட பேச ஆரம்பிச்சிட்டான். மரியாதையாக குடிச்சிட்டியோ துப்பிரு, இங்கே ஒரு 0.05 ml குடிச்சிருக்க, மரியாதை பிதிக்க எடுத்திருக்கேன் சார். அது மாதிரி தான் இவங்க பேச்சு. ஒரு ஆள் ஒரு டைப்புனா இவங்க ஒரு ஆள் டைப். எல்லோரும் ஒரே மாதிரி பார்த்த முடியாது. 3 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே திருட போனேன் சார். திருடிட்டு வெளியே வரணும், ஓனர் வெளியே கட்டில் போட்டு படுத்திருக்காரு, இருட்டாக இருக்குது, பார்த்து வரணும். முதல் திருடன் திருடும் போது சடமுட சத்தம், பாத்திரத்தை தட்டி விட்டான். ஒரு படக்குன்னு கட்டில், என்னங்க சத்தம்? அவன் ரொம்ப விவரமாக மிமிக்கிற ஆர்டிஸ்ட் போல, மியாவ், ஓ பூனை ஆண்டு பிறண்டு படுத்துட்டார். 2வது வந்து கதவு விட்டு வந்து கதவை தட்டிட்டான். மறுபடியும் என்னங்க சத்தம்? அவன் அதே மாதிரி மியாவ். இந்த 3வது தான் கொஞ்சம் அதிக பிரச்சனை தானே உள்ளவன். அவன் வெளியெல்லாம் வந்தேன் பேசாமல் வந்திருக்கலாம்ல, படுத்திருந்த ஒரு கட்டிலவே தட்டிட்டான். என்னங்க சத்தம்? நான் தான் பூனை அப்படின்ட்டுருக்கான். போடா கேனண்டு அடித்து அவனை அடித்து கட்டி போட்டிருக்காங்க. இவனும் மியாண்டு போக வேண்டியானா சார்? இதில் அந்த 3வது ஆள் தான் நான். அவங்க சொன்னாங்கன்னா தீர்ப்பை சொல்லிட்டு நீ வாட்டு போக வேண்டியவன, மியாவுன்னா நீ, அவங்க மியாவும், நீ மியாவுண்டு போ. நீ எதுக்கு அவரை தூட்டி வர தூட்டு? இதுதான் சார். சார் ரசிப்பில் இந்த எழுத்துக்களில் நகைச்சுவைத்தான் பார்த்து ரசிக்கின்றது. கைக்கூ கவிதை ஜப்பானிய மொழியில் வந்தது, ஒரே வரியில் முடியுது. அதுக்கு முன்னாடி கைக்கூவே உழவு கொடுத்தவர் நம்ம திருவள்ளுவர், 1.25 அடியில். எவ்வளவு அழகிய விஷயங்கள் பாருங்கள். அது எனக்கு இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. ரொம்ப படி இனிமையாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க. கைக்கூ கவிதையில் பாருங்கள், ஒரு பானை சோற்றுக்கு பல பானைகள் செய்கிறான் குயவன். கத்தி கத்தி வியாபாரம் கத்தி கத்தி தொண்டை கட்டியது இஞ்சி மரப்பா விற்பவன். அவனுக்கே கட்டியிருப்பாருங்க. பார்த்தீங்களா, சொல்ல சொல்ல கைதி கட்டி இருப்பீங்க. எனக்கு யோசனை வரணும்ல, அம்மாட்டு ஒன்று சொல்லிட்டு போகிறதா? வெட்டப்பட்ட மரங்களுடன் லாரி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். சார் மரம் நடு விழாவுக்கு 15,000 மரத்தை வெட்டி மேடை ஓட்டிருக்கேன் சார். இது என்ன கொடுமை பார்த்தீங்களா சார்? சிறு சேமிப்பு விழாவில் 7 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த விழாவை நடத்துகிறாங்க. எல்லாமே முரண்பாடு. குடும்ப கட்டுப்பாடு விழா நடக்குது. இருமா என்ன ஆரம்பிக்காமா? என்னம்மா நீங்கள் என்ன ரொம்ப காட்டி கொடுத்துருவீங்க போலையே, நான் தான் கூட்டு வந்தேன்னு தெரிஞ்சு போயிருமா? நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. சே, சிபிஐயில் 200 அனுப்புனது பெரிய தப்பாக போச்சே. பரவாயில்ல பாரு, 200 ரூபாய்க்கு 2 தான் தட்டுறாங்க. நீங்கள் 3 தடவை தான் தட்டிருக்கீங்க, 4,500 வாங்கிட்டு கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆச்சரியம் தான் சார். இந்த குடும்ப கட்டுப்பாடு விழா நடக்குது சார், எல்லாம் உட்காந்துருக்காங்க. மேடைக்கு வர வேண்டிய 3 பேருமே வரல, தலைவர் வரல, செயலர் வரல. என்னங்க அவங்க 2 பேருக்கு ரெட்டை குழந்தை பார்த்துருக்காங்க, ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. இவங்க குடும்ப கட்டுப்பாடு விழா எப்படி சார் நடத்த போகிறான்? வந்திருக்காளுக்கே அப்படி. மது ஒழிப்பு போராட்டம்
பூரா சேருக்குள்ள ஏதோ ஒரு பை இருக்கு, பூரா மது ஒழிச்சு வச்சிருக்காங்க சார். முதல்ல இவங்க ஒழிக்கணும்ல சார். இப்படி நிறைய முரண்பாடுகள் சார். பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சேரியே உட்கார மாட்டேன், அமர்நாத் பேர். நீ என்னைக்கு அமர்ந்த? என் நண்பன் யாரையுமே ஒருத்தன் சந்திக்க மாட்டேன், சுரேஷ்னு யாரையுமே இன்னொருத்த விடுங்க, யாருமே சந்திக்க மாட்டேன், பேர் சந்தீப். நீ யாரை சந்திச்ச? போதுமா, நீ சொல்லி சொல்லி உங்க ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. உன்னை நம்பி சந்திப்புன்னு என் சந்தி சிரிச்சு போய் உட்காந்துருக்கேன். நானா சொல்லியிருந்தா கூட ஒரு நகைச்சுவா போயிருப்பேன். அப்ப கீழே இருந்து பார்க்குறேன், என்ன நினைப்பாங்க, எல்லா ஜோக்கும் அண்ணன் வரதை எழுதும் போலங்க, இது சும்மா ஆடியோ லாங்குவேஜ் தான் போல. அப்படி நானே என்னை வந்து ஃபெயிலியர் ஆகிக்க கூடாது. ஆமாம், அந்த மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்களா, எங்கே ஓப்பர் என்ன சேப்பு. இந்த மேடை ஒரு அழகான, கீழே ஒரு அம்மா பார்க்க வந்ததுலேருந்து 2 மணி நேரம் அப்படியே இவங்களே சொல்கிறாங்க, இவங்களே சிரிக்கிறாங்க, இதுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, கொஞ்சம் கொஞ்சம் வருமா. இது ஒரு அழகான நல்லிணக்கிற மேடையாக எனக்கு தெரியும். பார்த்தீங்களா, அன்னபாரதி அவர்கள் ஒரு கிறிஸ்துவர், ஆனால் பாரதின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து அபு அவர்கள் ஒரு இஸ்லாமியர், நான் ஒரு இந்து. அன்னலட்சுமில என்னன்றே தெரியாமல் வந்து உட்காந்துருக்கு. அருக்க அஜூர்வேதமா புத்தகையாலையா எதுவுமே தெரியல. 3 பெருக்கி 3ஆல் வகுத்துட்டு வந்து உட்காந்துருக்கு. பூரா வகுத்து நீங்களே கண்டுபிடிக்கிறா அப்படி. ஆமாம், அப்படி டென்ஷன்ஸ் நிறையா சில மேடைகளில் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. வாத்தியார்னு சொல்கிறோம். வாத்தியார் என்னென்ன இது சொன்னாங்க, வாத்தியார் நெறிப்படுத்துகிறவர், சரிப்படுத்து. லியோனோ டாவின்ஸ்ன்றவர் தான் சிறந்த ஓவியன்வாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி சார் ஒரு கருங்கல்லுக்குள்ளே ஒரு சிற்பத்தை உண்டு பண்ணுறீங்க? சார், நான் சிற்பத்தெல்லாம் ஒன்றும் உண்டு பண்ணலை, ஏற்கனவே இந்த சிற்பம் உள்ளதாக இருந்துச்சு அந்த கருங்கல்குள்ளே. தேவையில்லாத அந்த பிசுறுகளை கருக்களை உளியால் விலக்கிக்கிட்டே வந்தேன், இந்த சிற்பம் வெளியே வந்துச்சு. அது மாதிரி தான் வாத்தியார்ட்ட ஒப்படைக்கும் போது ஒரு கருங்கல்லாத்தான் ஒப்படைக்கும். அவர் சிற்பமாக்குறார். எங்கள் பிடி வாத்தியார், நான் +1 அப்போ தான் டவுனுக்குள்ளே படிக்க வரேன். கிராமத்து பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. நான்லாம் 5 வரைக்கும் என்ன படிச்சுன்னு தெரியல. எங்கள் மாமா தான் தலைமை ஆச்சர். என் பையன் தான் முதுக்குன்று வாங்கி தலைக்கு வச்சு படுப்பார். அப்புறம் எப்படி நான் படிக்கணும்? சீரியஸாக சொல்கிறேன், 6ஆவது கிளாஸ் ஏபிசிடியே படித்தேன். என் நிலைமையை பார்த்தீங்களா? +1 வரும்போது அவர் பிடி வாத்தியார்ட்ட நான் இந்த டிசி சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இடது கையில் கொடுத்துட்டேன். எங்கள் அப்பா இருக்கும்போது சத்து நடித்தார் எனக்கு டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்குறது. பார்த்தீங்களா, அப்பா சொல்லிக் கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு கண்டிப்போடு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு உண்டு. ஒரு 70லேருந்து ஒரு 80 வரைக்கும் வாத்தியார்னால எல்லாருக்கும் யாரும் தெரியும், எம்ஜிஆரை சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, நான் வந்து தீவிரமாக கிராமத்திலேருந்து அவருடைய பாடல் கேட்டு 10 புத்தகங்கள்லேருந்து வர்ற கருத்துக்களை உள்வாங்கிறத விட ஒரு பாட்டில் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் பார்த்தீங்களா, நன்றி மறவாத நல்ல மனம் போதும் அதுவே என் மூலதனமாகும். இது மாதிரி வள்ளுவர் மாதிரி அழகழகான தத்துவங்களை, அதனால வாத்தியார்னு சொல்கிறது. அப்படி நிரம்ப அந்த பொருள் இருக்குது சார், வாத்தியாருக்கு பொறுமை உண்டு. அதனால் இவங்களாம் அதை பெருமையாக சொன்னாங்க. பெற்றோருக்கு நிறையா விஷயம் இருக்குது, அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ முடிவாக சொல்லணும், நீங்களாம் ரொம்ப ஆவலாக எல்லாருமே என் வாயவே பார்க்குறதுனால எனக்கு ஒரு கொஞ்சம் படபடப்பு கூடுது. ஏன்னா இப்போ எப்படி முடிக்கலாம்னா, பட்டிமன்றத்தை கொஞ்சம் எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா நான் சொல்லலாம், ஆர்கனைஸ்டர் என்ன சார் ஆள் போயிட்டாங்கன்னு, என்ன சார் சரி முடிச்சு விடுங்க சார். இப்போ நான் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? அப்படியே இருக்காங்க சார், இன்னும் 1 மணி நேரம் போங்க. பார்த்தீங்களா என்ன ஆகும் என் நிலமை? அன்னைக்கு சார் மினிஸ்டர் வந்துக்கிட்டு இருக்காரு, பேசுங்க. வராமல் போயிட்டாருன்னா எப்படி முடிக்க முடியும் மேடையை? இது சரியான மேடை. அவங்க சொன்னாங்க, நான்லாம் படிக்கும்போது என்ன நடந்துச்சு, நாங்கள் படிக்கும்போது நடந்துச்சு. ஸ்கூலில் நான் ரன்னிங் ரேஸில் நல்லா ஓடுவேன். 800 மீட்டரில் ஓடி 3rd ப்ரைஸ். மேடைக்கு வரும்போது ஏறி ஓடியாரும்போது செருப்பு அந்து வச்சு. அப்போ எம்ஜிஆர் கொடுத்த செருப்பு தானே அந்த காலில் போடுறது, அந்து வச்சு. சரி, எப்படி அந்த செருப்பை கையில் தூக்கிட்டு போக முடியுமா? முத பரிசு வாங்கும்போது செருப்பை கீழே கழுத்து வச்சுட்டு மேடைக்கு வந்தேன். கெச்சம் கூப்பிட்டார். அவனுக்கு எத்தனாவது பரிசு? 3rd ப்ரைஸ். பரிசை கொண்டா, சோப்பு டப்பா வாங்கிட்டு வைங்க, கேடயத்தை கொண்டாங்க. எதுக்கு சார் பரிசு? எல்லாரும் மேடைக்கு வரும்போது தருக்கு புறுக்குன்னு செருப்பு போட்டு வந்தாங்க. இவன் ஒரு ஆள் தான் மரியாதையாக செருப்பை கீழே கழுத்து வச்சுட்டு ஆசிரியருக்கு மரியாதை கொடுத்தான். பார்த்தீங்களா, அந்த மரியாதைக்கு ஃபஸ்ட்டு பரிசை கூடியா. எனக்கு பின்னாடி 16 பேர் செருப்பாத்து போட்டு வந்தாங்க. இவர் வாத்தியார் செருப்பாத்துட்டார். போறீங்க என்னடா ஏண்டா
ஆளாளுக்கு செருப்பு எடுத்துட்டு வருவீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் நடக்கும். அதெல்லாம் அந்த நினைவில் நினச்சி பார்க்குறப்ப அழகழகான தருணங்கள் இருக்குது சார். நாங்கள் தமிழ் மீடியம் தான், ரெகுலராக கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் இருக்கும். பழசு தான், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம். செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் என்ன. இதே போல தான் அந்த கஸ்தூரி பாய்க்காரன் தான் இங்கே வந்துட்டான். தெரியல விட வேண்டியான செய்வினை ஆரம்பித்தான். செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போய் அவர்கள் துடிதுடித்து சாக வேண்டும் என்று நாம் சோசியரியும் கோடாங்கியும் கூட்டு வந்து சுடாட்டில் 1 மணிக்கு உட்கார்ந்து எலுமிச்சம்பழம், கோழி முட்டை, பொம்மை போன்றவற்றை வைத்து செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்கள் செய்துள்ளார். அது உதாரணத்துக்கு ஒரு மார்க் இருக்கு. எடுத்துக்காட்டு பார்த்தீங்களா? அந்த வாத்தியார் நேற்று பார்க்குறேன், ஐயோ பரமக்குடி பஸ் ஸ்டாண்டில் பல்பொடி வித்துக்கிட்டு இருக்காரு சார். அப்போ வாத்தியார் என்ன கொடுமைப்படுத்துறாங்க பாரு சார். முன்னாடியாவது வாத்தியார் அடிக்கலாம்னு ஒரு விஷயம் இருக்கு, இப்போ முடியுதா சார்? அதான் பழனி சார் சொல்லும்போது சொன்னார், எப்போது வாத்தியார் பெரம்பை கீழே வைத்தார்களோ அப்போ போலீஸ் எல்லாம் பெரம்பை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தானே பொள்ளாச்சியில் நடந்துச்சு. பொள்ளாச்சியில் கூட என்ன பாருங்க, பெற்றோர்கள் கண்டிக்காதனால சொல்லும்போதே அவங்க அப்பா ஜமீன்ரா, அவன் படிக்க தேவையில்லைன்னு சொல்லி படிக்காமல் போயிடுறது. பார்த்தீங்களா? சில பெருமையாக வாத்தியார் சொல்லுவார், நீ குமார் தானே? ஆமாம் சார். ஏய் உங்கள் அப்பா ஏன்ட்ட படிச்சு விட்றா, என்ன செய்கிறாரு? எருமாடு மேய்க்கிறார் சார். தேவையா அவருக்கு? இவர் பெருமை எதுக்கு சார் அங்கே பேசணும்? இப்படி மாறி மாறி சொன்னால் கூட இப்போ நிறைவு பதிக்கு வந்தாச்சு. இப்படி தயா அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா சார்? நான் ஒரு வார்த்தை தொடங்கும்போது சொன்னேன், பெற்றோர் எப்படி இருக்கணும்னா, இல்லை ஆசிரியர் எப்படி இருக்கணும்னா, வழிகாட்டுவோராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவோராக கூடவே இருக்குன்னு சொன்னேன். அதை அவங்க பட்டிமன்றத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க, நல்லா காமெடியாக இருக்கும். பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, அது பெற்றோரும் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நீங்கள் பாருங்கள் சார், குழந்தை எனர்ஜியோடு எழுப்பணுமாம் சார். இன்றைக்கி எந்த பேரண்ட்ஸ் எல்லாம் சீரியல் பார்க்குறாங்க, குழந்தை தொந்தரவுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டிய கைபேசி கொடுக்குறாங்க. தருமபுரியில் நடந்த சம்பவம் சார். எல்கேஜி யூகேஜி போகிற பையனுக்கு வேகமாக காலையில் எழுப்புறாங்க. இந்த அம்மா சீரியல் பார்த்து லேட் ஆகிடுச்சின்னு வேகமாக எழுந்திரிச்சு பரபரப்பாக எழுப்பி அனுப்புகிறாங்க. ஆட்டோவில் போகிறான், ஸ்கூலில் போகணும், அழுத ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க நிர்வாகத்திலேருந்து போகணும், உங்கள் குழந்தை அழுதுகிட்டே இருக்கேன், வந்து கூப்பிட்டு போங்க. இல்லை சார் அவன் அப்படி தான் அழுவேன், நீங்கள் பார்த்துக்குங்க. 12:30 மணிக்கு உடம்புல கொஞ்சம் ப்ளூ கலரில் மாறுது. ஒரு 1 மணிக்கு அந்த குழந்தை இறந்து போயிடுது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப ஷூவை கழட்டுறப்ப ஷூவுக்குள்ளே ஒரு சின்ன கட்டு விரியை நச்சுப்பாங்க. இவ்வளோதான் சார். அதாவது ரத்த தானம் கணதானத்தை விட நிதானம் ஏன் பெருசுன்னு சொன்னாங்கன்னா, ஒன்று வேணா ஒரு 3 செகண்டில் அந்த ஷூ எடுத்து அப்படி உதறிட்டு காலில் சொருவு எவ்வளோ நேரம் ஆகும்? இதைத்தான் சரி பேரண்ட்ஸ் நல்ல ஒரு எனர்ஜியான விஷயத்தை சொல்கிறீங்களா? நான் சொன்னேன் வெளிநாடு வணக்கார் நாடுன்ற அந்த எனர்ஜியாக ஒரு நல்ல நம்பிக்கை விட்டுற வீரியமான வார்த்தை. காலைல குழந்தை எப்படி ஹெல்ப் பண்ணுமா? எந்திரிங்க, பெரம்பலூர் கமிஷனர் எந்திரிங்க. இது ஆமாம், இது நகைச்சுவை கிடையாது, இது ஒரு வகையான செய்தி. நல்ல வேலைக்கு பாரதியார் சொன்னாலும் பாரதியார் சொல்லியிருக்காரு, பரவாயில்ல. அவங்க ஆனந்தம் அப்படி தான் இருக்கணும். அவங்களுக்கு 110 வயசு. ஏன்னா கொஞ்சம் மேத்தியை சொல்லுவோம். அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட அவருக்கு 85 வயசுன்னு 93 அப்படின்ட்டார். ஏண்டா என்ன மைண்ட், அதனால் நான் கொஞ்சம் டக்குன்னு 110 போட்டேன். அன்னைக்கு மாதிரி மாட்டிக்கிற கூடாதுல்ல. உடனே சிரிக்கிற ஆளுக்கு ஒரு விஷயத்தை காதில் கேட்டு மூளைக்கு செலுத்தி உடனே வாய்வில் 5 செகண்டில் உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110. பருக்குன்னு முழிப்பான். அவனுக்கு தான் பங்குனி 13. அதான் சொல்கிறாங்க, நீங்கள் சோம்பேறிக்கு இல்லத்தரசினா எப்படி இருக்கணும்? இப்போ இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிடுவோம், உங்கள் பெட்ரோல் உடனே டெஸ்ட் பண்ணிடுவோம். அம்மா நீங்கள் சிரிக்கிறீங்க, என்னவா இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி சொல்லுங்க, அப்படி தான் அந்த ஜோக்கை போட முடியும். நீ வாட்டுக்கு மாற்றி நான் நர்ஸுன்றாங்க, என் பர்ஸே காணாமல் போயிடும். ஆமாம், நீங்கள் என்னவா இருக்கீங்கக்கா? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தானே? ஆமான்னு சொல்லுங்க, ஹவுஸ் ஒய்ஃப். மிரட்டி ஒரு நடுவர் தீர்ப்பை சொன்னார்னு நாளைக்கு பேப்பர். நீங்கள் என்னவா இருக்கீங்கக்கா? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப். நீ ஹவுஸ் ஒய்ஃப் தானா? நீ எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறத லாய்க். 100 பூ சொன்னா வீட்டுக்கார நிலைமையை வச்சுப்பாரு. 12 மணி வரைக்கும் பூ பூ போடி பூ அப்படின்ட்டு போயிடுவார். நீ என்னவா இருக்கீங்கக்கா?
அந்த அம்மாட்ட கேட்க அவரு, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். அவரு, நான் அவர் சம்சாரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவரு, நான் தான் சார் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். என்னங்க சார் ஒரு கொடுமையாவே இல்லை இன்னைக்கு போச்சு. நீங்க என்னவா இருக்கீங்கக்கா? ஹவுஸ் ஒய்ஃபா. 6 பேர்கிட்ட கேட்டேன் சார், இவ்வளோ பெரிய சபையில் 6 பேர்கிட்ட கேட்டேன். 6 பேரும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். யாராவது ஒரு ஆள் என் வீட்டுக்காருக்கு ஒய்ஃபாக இருக்கேன்னு சொன்னீங்களா? அப்போ நிலைமை யோசிச்சு பாருங்க. இதுதான் சார் நடைமுறை, உண்மையாக இருக்குது. ஆனால் இப்போ தீர்ப்பை சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார்? அந்த இது சொல்லி முடிக்கலையோ? எனர்ஜியாக குழந்தை எழுப்புங்க. கமிஷனர் எந்திரிங்க, பெரம்பலூர் கலெக்டர் எந்திரிங்க, சொல்லணும். அது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பாரதியார் சொல்ல, பெரிதினும் பெரிது கேள். அந்த கொள்கையை கடைபிடிக்க அண்ணன் பாரதியார் ஹோட்டலில் போச்சா பெரிய தோசையாக கொடுங்க. ஏன் பாரதியார் சொல்லியிருக்கால பெரிதினும் பெரிது கேள்னு. இப்படி கேட்டோம்னா நமக்கு ஜென்மத்தில் முன்னேறக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்களா? அப்படி பெருசாக யோசிக்க வைக்கணும். குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஐயோ அம்மா நம்மளை எதிர்பார்க்கல, கமிஷனர் எந்திரிக்கல சொல்கிறாங்க, கலெக்டர் எந்திரி சொல்கிறாங்க. நம்ம சிந்தனை இன்ஜினியர் லெவலில் நினச்சா தான் கொத்தனார் வேலைக்காவது போக முடியும். எடுத்துனே கொத்தனார் நினச்சினா சித்தாள் வேலைக்கு தான் சிலஞ்சி எடுக்கணும். அதெல்லாம் அவர் பெரிதும் பெரிதுகள்னு சொன்னார். அப்படி கமிஷனர் கலெக்டர் எந்திரின்னு சொல்லணும். நம்ம ஊரில் அப்படியே தாய் குழந்தை சொல்கிறோம், எந்திரி எருமை அப்படி. அவன் எருமை மாதிரியே தான் இருப்பான். சார் சூப்பர் ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார் யார்? அடுத்த புரட்சி தலைவர் யார் தான் பேசுகிறோம். உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு ஏழை மாணவனுக்கு யார் சூப்பர் ஸ்டார்னா, கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு ஒன்று ஜெயிக்க வச்சார் பார்த்தீங்களா, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் தான் அவனுக்கு சூப்பர் ஸ்டார். ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த புத்தகம் எதுனா அவங்க அப்பாவுடைய முழு கஷ்டம்தான் சார் அவனுக்கு புத்தகம். தினந்தோறும் பார்ப்பேன். அவ்வளோ கடன் பாரு, கல்வி கடன் கட்டி, வீட்டு கடன் கட்டி, எல்லாமே கடனாக கட்டி, காரில் ஒரு முறை மணக்காரன் நினைக்கிறீங்களா? அன்றைக்கெலாம் சார் அந்த காலத்தில் ஏழைகள் அதிகமாக இருந்தாங்க, ஆனால் எவனுக்கு கடனாளி கிடையாது. இன்றைக்கி பணக்காரன் நிறையா இருக்கான், அத்தனை பேரும் கடனாளியாக தான் இருக்கு. தமிழ்நாட்டுடைய கடன் மதிப்பு எவ்வளவோ கூட போகுது இந்தியாவுடைய மதிப்பு. பார்த்தீங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கோ சொல்லுவேன். நீங்கள் அதுவாக எதுக்குன்னு என்கிட்ட கேட்டக்கூடாது. நான் பதக்குன்னு பதறிடுவேன். திடீர்னு தோணும் சொல்லுவேன், திடீர்னு குருவி ஜோக்கு சொல்லுவேன், திடீர்னு மயில் ஜோக்கு சொல்லுவேன். ஆமாம், ஆச்சரியமாக இருக்கும். குட் நைட் ஜோக்கா? பாருங்க, அவருக்கு ஒரு நேர விருப்பத்தை விடுங்க. எங்கிட்டே இருக்காங்க சார். வெளிநாடு ஒப்பிட்டு பேசணும். ஏன் அது பாருங்கள் வளர்ந்த நாடாக இருக்குன்றது பாருங்கள். கணவன் மனைவி உறவு. அமெரிக்காவில் தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி சொல்லுவாங்களாம், குட் நைட் டார்லி, உடனே தூங்குறான். தூங்குறான். லண்டனில் ஸ்வீட் ட்ரீம்ஸ், உடனே தூங்குறான். ஜப்பானில் திலகாவுக்கும், உடனே தூங்குறான். சீனாவில் கீ குக், உடனே தூங்குறான். ஆமாம், நம்ம ஊரில் தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி சொல்கிற அழகான வார்த்தை, கதை முட்டாட எருமாட்டு போல, கதை முட்டாட மாடு, நீ எல்லாம் உனக்கு ஒரு கட்டில் ஒரு கேடு போ வெளியே, அந்த அங்கே மாட்டு தொழுத்தில் படுத்து கூட காலை எழுப்பிடுறேன். காலை எழுப்புது எந்திரிக்கவே இல்லைங்க, அப்படியே தூங்கிட்டான். இவ்வளோ விவசாய கட்டி தவிர தூங்குவானாங்க. மாறிடுச்சு சார், ரொம்ப மாறிடுச்சு சார். அதுதான் இல்லை, நீங்கள் போகிற சண்டையில் தாங்க குழந்தை கற்றுக்குறான். அவன் புத்தம் படிக்கிற மாதிரி தான் இருப்பேன். நீங்கள் போகிற சண்டை இருக்கே. எங்கள் தாத்தா, டேய் நடு உச்சியில் ஒரு சுட்டு விளக்குன்னு வை போதும், குளிர்ச்சி. தினந்தோறும் ஊர் ஊராக அலையிற. இந்த காலத்தில் யார்கிட்ட விளக்குன்னு யாருக்கு தெரியுமா? எங்கள் வீட்டில் விளக்குன்னு இல்லைன்னு சொல்லி எழுத்து வீட்டில் கேட்டேன், ஏக்கா விளக்குன்னு இருக்கா அப்படின்னு. அது ஆஃபீஸ் போயிருப்பா, 5 மணிக்கு தான் வரும். ஏக்கா நான் உண்மையான விளக்கு, அது இந்த பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்க மாமனார், நாங்கள் கூட்டு குடும்பம் கேள்விப்பட்டிருக்கேன், விளக்குன்னு குடும்பமே வாழ்ந்துருக்காங்க. அதுதான் சார் இந்த கைகாட்டின்னு ஒன்று இருக்கும், திசை காட்டி. இந்த மாதிரி காரைக்குடி செல்லும் வழி 17 கிலோமீட்டர், பெயர் பலகை. அதுதான் வாத்தியார், வழிகாட்டுவர். ஆனால் பெற்றோர் யார் தெரியுமா? காரைக்குடிக்கே கூட்டு போய் அந்த ஸ்கூலில் அப்ளிகேஷன் வாங்கி அவனை ஃபில் பண்ண வச்சு சேர்த்து விடுறாரு. பார்த்தீங்களா? ஏய் இப்படிதான்ப்பா, இப்படி இருக்கணும்ப்பா, டிசிப்ளின் 6 பாரதியார் சொல்லியிருக்கார், வள்ளுவர் சொல்லியிருக்கார், அதுபடி இருக்கணும், போயிட்டு வாங்க, முடிஞ்சு என் கிளாஸ் 45 மினிட்ஸ் ஓடி போயிடுவார். அது 45 மணி நேரம் எதுக்கு வச்சது? 45 நிமிஷம். அது வரைக்கும் தான் கேட்குற திறன் ஒரு மாணவனுக்கு இருக்கும். உடனே அடுத்தது மாற்றிடும். ஆனால் நீங்களே எல்லாத்தையும் மிஞ்சிட்டீங்க, 2.5 மணி நேரம் கேட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் எத்தனை மாணவருக்கு சமம் பாருங்க. 3.5 ஆஹா, ஐயோ 3.5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஆச்சரியம் பாருங்கள். அம்மாவே சொல்லுது, எங்க இங்கே வாங்க, என்னங்க கொடுமை பாருங்கள், முனுசாமி என்ன செஞ்சிருக்கான்னு. இந்த மயன்
ஸ்கூலில் ஆரோட பென்சிலை தூக்கிட்டு வந்திருக்கான். என்னது பென்சில்? அவங்க அப்பாட்ட கோவம் வந்துருச்சு. வடா சப்பு சப்புன்னு அடித்து சட்டை கிழிச்சு ராஸ்கல். அவர் பேர் இத்தனைக்கு அன்பு. அன்பு பாருங்க எத்தனை அடி அடிக்கிறாரு. அடிச்சு சட்டை கிழிச்சிட்டு ராஸ்கல். பென்சிலை தூக்கிட்டு வர இதுக்கடா உன்னை சேர்த்த பென்சிலை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அதே அப்பா ஆஃபீஸில் பேனா எடுத்துகிட்டு வரல. நீ எப்படி சார் முன்னேறுவேன்? இல்லை பேசுகிற சார், நம்ம 2.5 வயசுலேயே பேச ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் எத்தனை வயசானாலும் எப்படி பேசணும் மட்டும் தெரிய மாட்டேங்குது. எங்கள் வீட்டுக்கு எல்ஐசி பாலிசி போட வந்தவர் என்னை உட்கார, சார் நல்லா இருக்கீங்களா, பாலிசி போட வந்துருக்கு. சரிங்க சார் போடுவோம், நல்லாயிருக்கும். அவர் என்ன சொல்லணும், சார் இந்த பாலிசி போட்டால் நல்லது, உங்களுக்கு பின்னாடி குழந்தைக்கெல்லாம் சேஃப்டி அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாகரிகமான வார்த்தை. அவர் சொல்கிறாரு, நம்மகிட்ட பாலிசி போடுங்க சார், ஒரே மாதத்தில் அமௌண்ட் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிணத்துல விழுந்துட்டு அர்த்தம். இப்படி சொல்லாமா சார்? இதான் சார் நுணுக்கமாக பேசணும். அதனால தான் இந்த இவங்களாம் வெற்றியாளராக தினந்தோறும் ஒரு மேடைக்கு போகிறாங்க. அன்னபாரதியெல்லாம் 30 நாளில் 33 நாள் போகுது பேசிக்கிட்டே. ஒரு இடத்துல நிகழ்ச்சி போல் வாட்ஸ்அப்லேயே பேசி அனுப்பிவிடுது. காரணம் வெற்றி பெற்றார்கள். நீங்கள் எங்களை மகிழ்விச்சிங்க. இப்போ எங்கள் அப்பா பார்க்க அவர், நான்லாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை சார். நான் இப்போ சொன்னேன், கிராமத்து பள்ளிக்கூடத்தில் 4 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தேன். நான் எப்படி சார் ஒரு 103 நாடு போக முடியும் அப்படின்னா, எங்கள் அப்பா நல்ல நற்காரியங்கள் செய்வார். அவர் வியோவாக இருந்தவர், அவங்க அப்பா பிரசிடண்டாக இருந்தவர். ஆனால் எனக்காக எந்த வீடு எதுவுமே எனக்காக எதுவும் சேர்த்து வைக்கல. அதுக்காக நான் வருத்தப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு குரங்கை ஒருத்தர் அடித்து போட்டு போயிட்டேன் அவர் வியோவாக இருக்கும்போது. அப்படி ரோட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லி அதை புதைச்சி அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டினார். இன்ன வரைக்கும் அந்த கோயிலுக்கு இப்போ கும்பாசம் நடத்தப்பா 30 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களை சாப்பிட வச்சுருவார். சாப்பிட வச்சுட்டு வந்துதாருன்னு சொல்லி கடன் சொல்லிட்டு வருவார். ஊருக்கு பஸ் சார்ஜுக்கு மட்டும் 2 ரூபா எடுத்துக்கிட்டு அந்த புண்ணியந்தான் மதுரை முத்தாக உங்கள்கிட்ட நான் நினைக்கிறேன் சார். வேறு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது சார். யாரும் சங்கடப்பட வேண்டாம். ஒரு குழந்தை அழுதா கூட போய் ஒரு 100 ரூபாய் கொடுப்பார். அப்படி அந்த தான் அவர் எனக்காக எதுவும் சம்பாதிக்கவில்லை, ஆனால் புண்ணியத்தை சம்பாதிச்சார். அந்த புண்ணியத்தை இதுதான் பெற்றோர் விட்டுட்டு போகிறது. இந்த நகைச்சுவை உணர்வுமே அவர்கிட்ட வர்றதா. அந்த ஜீன் சொல்கிறீங்க இல்லையா, நிறைய பேத்திமார்கள் கிராமத்தில் கிண்டல் கேலி பண்ணிவிட்டு ஒரு பாடியில் அங்கே வச்சுட்டு அழகாக ரொம்ப ஹியூமராக பேசுவார். அதுவும் எனக்கு அவர் விட்டதான். அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் ஓரளவு இந்த உங்களை மாதிரி பட்டிமன்றம்லாம் போன பின்னாடி ஒரு 30 லட்ச ரூபாயில் அப்பா அம்மாவுக்கு மனைவிக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கேன். பார்த்தீங்களா? அதுதான் நான் அவங்க இருக்கும்போது நிறைய அவங்க ஆசையில் நிறைவேற்றி செய்யல, இப்போயாவது செய்வோம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதாவது யார்கிட்ட நண்பர்கிட்ட சொன்னால் கூட கிடைக்காத மன மகிழ்ச்சியை நம்மளுக்காக வாழ்ந்த ஒரு சிவன்ட்டு அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க ஆசீர்வாதம். நான் அந்த நம்பிக்கையில் இருக்கேன். குலசாமி கும்பரோட அப்பா அம்மா வழிபட்டா, நீங்கள் அப்பா அம்மாவை நிறைவு காலத்தில் கஷ்டப்படுத்திட்டே மயம்படி செஞ்சுட்டானே, என்னை ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கலாம், கொஞ்சம் பார்த்தா பழச்சிருப்பேன் அப்படின்ட்டு அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் 100 கோயிலுக்கு போனாலும் ஒரு புண்ணியமும் உங்களுக்கு வராது சார். அவங்க என் மைண்ட் நல்லா இருக்கணும், கடைசியாக என்ன வாழ்நாளும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நிறைவடைந்தாங்கன்னா அது மாதிரி ஒரு மாணவனுக்கு பெரிய வளர்ச்சி தருது. பாருங்கள், நல்ல பணியாக இருக்கும். 3 மணி கூட கொசுக்கடியில் நிற்பார் ஒரு ஆட்டோ டிரைவர். சார் வரீங்களா, 200 ஆகும் சைதாப்பேட்டை. சார் 200 சார் 100 ரூபாயாவது கொடுங்க சார். ஏன் தெரியுமா? அந்த கொசுக்கடியில் அந்த பணியிலையும் 100 ரூபாய்க்கு கூட ஏன் போகிறாருன்னா, தன் பையனுக்கு எப்படியும் பீஸு கட்டணும் இந்த 3ஆம் தேதிக்குள்ளே, இல்லாட்டி வெளியே நிற்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிடில் இருக்கிற ஒரு தகப்பன் இயங்குறார். தனக்காக சமைக்காத அம்மா, தனக்காக சேமிக்காத அப்பா. பார்த்தீங்களா? ஒரு 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 2 வீலரை அவ்வளோ வரிய 150 கிலோ 200 கிலோ 2 வீலரை தாங்கி நிற்பது ஒரு ஸ்டாண்டு, சின்ன குச்சி. அதான் சார் அப்பா. ப்ளக்ஸ் அருமையாக கட்டியிருப்பாங்க, அழகாக இருக்க ப்ளக்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்க மூங்கில் தான் அப்பா. இப்படி துன்பங்களை புறம் தான் வாங்கிக்கிட்டு தான் மகன் நல்லா இருக்கணும். கேட்பேன், அப்பா ஸ்போர்ட்ஸில் நாளைக்கு ஷூ வாங்கிட்டு கேன்வாஸ் ஒன்று போட்டு வர சொன்னாங்க புதுசாக. அதனடா திடீர்னு எவ்வளோ ஆகும்? அது ஒரு 2500 ஆகும்ப்பா. தன்னுடைய செருப்பை கூட மாற்றாமல் அதை தவணை முறையில் தச்சு போட்டுட்டு தன் பையனுக்கு ஷூ வாங்கி கொடுத்து அவனை அப்படி நடக்க விட்டு அப்படி பின்னாடி இருந்து அழுகு வைப்பார். பார்த்தீங்களா? அதுதான் சார், அதுதான் அப்பா. ஆனால் வழிகாட்டுவோர் பெற்றோராக ஆசிரியராக இருந்தால் கூட அது முறையாக அவனை செதுக்கி துன்பங்கள் அப்புறம் மெழுகுவர்த்தியை தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அழகான வெளிச்சம் தெரியும். மெழுகுவர்த்தி அருகில் சென்று பாருங்கள், மெழுகுவர்த்திக்குள்ள ஒரு சின்ன இருட்டு இருக்கும் ரவுண்டாக. அதுதான் எல்லார் முகத்திலும் மகிழ்ச்சியை கொடுத்துரு. வீட்டில் மனைவி தூங்குவாங்க, குழந்தை தூங்க, அப்பா தூங்காமல் இருப்பார். இஎம்ஐ கட்டணும், லோன் எப்படி கட்ட போகிறோம், விவசாயம் இப்படி ஆயிடுச்சே,
ரொம்ப பஞ்சமாக இப்போ யார்கிட்ட கடை வாங்குறேன்னு சொல்லி வீட்டுக்காக மெழுகுவர்த்தியை போல வடித்து வடித்து தன்னை மாய்த்து கொள்ளுவர் தான் அப்பா அம்மா. அப்படியாப்பட்ட அப்பா அம்மா தான் ஒரு மாணவனுக்கு, ஒரு இளைஞனுக்கு, ஒரு குழந்தைக்கு நல்வழியை காட்டுகிறார்கள். அதுக்காக வார்த்தையாக இல்லைன்னு சொல்லவில்லை, அறிவை கொடுக்கிறார்கள். இவங்க அறிவை தவிர எல்லாமே அன்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் ஒருபடி ஆசிரியர் மாணவன் பெற்றோர்னு பார்க்கும்போது ஆசிரியரை விட பெற்றோர் கொஞ்சம் மிகுதியாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த அருமையான புத்தக திருவிழாவில் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த நல்ல மோகங்களை பார்த்து அவர்களிடம் பேசுவதற்கு இந்த நல்ல வாய்ப்புக்காக நம்முடைய மாவட்ட நிர்வாகம், பண்பாட்டு மன்றம் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்லி, பாப்பாச்சி நிறுவனத்துக்கு நன்றி சொல்லி, இதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.